அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேற்று என்ன நடந்துச்சுன்னு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு இன்னைக்கு சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். பகவான் தூது புறப்பட்டார். பாண்டவர்களுக்காக பாதி ராஜ்யத்தை துரியோதனாதியிடம் போய் வேண்டினார். துரியோதனன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி அப்படின்னு வந்த இடத்துல 3 வேலைகளை முடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்திருந்தார். முதல் வேலை என்னன்னு பார்த்தா விதுரனுடைய வில்லை உடைத்தார். இல்லைங்களா? விதுரனுடைய விஷ்ணு தனுசை உடைத்தார். இரண்டாவது அஸ்வத்தாமனை மித்ரபேதம் செய்தார். இரண்டாவது வேலை. மூன்றாவது கர்ணன் என்று சொல்லக்கூடிய துரியோதனுடைய ஆத்ம நண்பனார் இருக்கிறான் இல்லையா கர்ணன், அவனுடைய அணிகல பலம் இருக்குது, அதனை உடைத்தார். அஸ்திர பலத்தை உடைக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்சு குந்தி கிட்ட சொல்லி அஸ்திர பலத்தை உடைத்தார். இல்லைங்களா? குந்தி அவருடைய தாயார் சொல்லி அனுப்பினாரு. சொல்லி அனுப்பி குந்தி 2 வரங்களை பெறுகிறாள். என்னன்னு பார்த்தோம்னா நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல பிரயோகம் பண்ணக்கூடாது. இரண்டாவது அர்ஜுனனை தவிர வேற யாரையும் தாக்கக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு 2 சத்தியங்களை பெற்றுக்கொள்கிறார். மூன்றாவதாக பார்த்தோம்னா அவனுடைய அணிகல பலன் உடைச்சாச்சு, அஸ்திர பலத்தை உடைச்சாச்சு. மூன்றாவது தர்ம பலம் மட்டும் அவங்ககிட்ட இருக்கு, அதை போர்க்களத்துல பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டார். இப்ப நேற்றைய நிகழ்வு இதுதான். தொடர்ந்து இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். 3 விஷயங்கள் நேற்று பகவான் முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப என்ன ஆகுது? போர் தான் முடிவு பண்ணியாச்சு. இப்ப போர் நடத்துவதற்கு அப்படின்னு ஒரு நாள் குறிக்கணும். அப்போ என்ன பண்றாங்க துரியோதனாதிகள்? என்ன பண்றாங்கன்னா போர் நடத்துவதற்கு நாளை குறிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சகாதேவனை பார்ப்பதற்காக வருகிறார்கள். நமக்கு ஒரு யோசனை தோணும், இல்ல நமக்கு ஒரு சந்தேகம் தோணும். என்னன்னா கௌரவர்களாக இருந்தாலும் பகைவனாக பாண்டவர்கள் இருந்தாலும் கூட சகாதேவன் சாஸ்திரத்திலே வல்லவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவங்கிட்ட வந்து கேட்டாதான் போர் நடத்துவதற்கு உண்டான தேதி சரியா குறிக்கப்படும். போர் நடத்துவதும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா நமக்கு ஒரு பலி கொடுக்கணும், களபலி கொடுப்பாங்க இல்லையா, அதற்கு உண்டான நாளையும் தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பார்க்கறதுக்கு வராங்க. இப்ப களபலி கொடுப்பதற்கான நாளை தேர்வு செய்ய வேண்டும். இப்ப சகாதேவன் கிட்ட துரியோதனன் கேட்கிறான், அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்தாதான் நிச்சயமா வெற்றி கிடைக்கும், அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்தா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லி சகாதேவன் சொல்றான். சொல்லி அனுப்பியாச்சு. கிருஷ்ணர் கேட்கிறாரு, ஏப்பா நீ சொன்ன நாள்ல கண்டிப்பா அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்தோன்னு சொல்லி சொன்னா நிச்சயமா அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். நீங்க எல்லாருமா சேர்ந்து துரியோதனனுக்கு வெற்றி கிடைப்பதிலேயே மும்பரமாக இருக்கிறீங்க, நான் ஒருத்தம் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு பாடுபடுறேன்னு சொல்லி சொல்றாரு. சகாதேவன் சொல்றான், இதுவரைக்கும் நான் சாஸ்திரத்திலே தர்மத்தை கற்றிருக்கின்றேன், சாஸ்திர தர்மத்தை மீறி நான் எதையும் செய்ய முடியாது கிருஷ்ணா, உண்மை எதுவோ அதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அதனால என்னைக்கு அவன் பலி கொடுத்தான்னா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது எங்க அண்ணனான துரியோதனனுக்கு சரியாக நான் பார்த்து சொல்லிட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப அமாவாசை அன்னைக்கு பலி கொடுப்பதற்கு அவங்க தயாராயிட்டாங்க. என்னாச்சு பாருங்க, அமாவாசை அன்னைக்கு பலி கொடுப்பதற்கு அவங்க தயாரா இருக்காங்க. நாளைக்கு அமாவாசை வரப்போகுது. பகவான் பார்க்கிறாரு, நிச்சயமா அமாவாசை அன்னைக்கு துரியோதனன் பலி கொடுத்தான்னு சொல்லி சொன்னா களபலி கொடுத்தான்னா வெற்றி அவனுக்கு தான் கிடைக்கும். இது எப்படி மாற்றுவதும் பகவான் யோசிச்சார். யோசிச்சுட்டு என்ன பண்ணாரா, எதுவும் சொல்லாம குளக்கரையில போய் உட்கார்ந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்ப சூரியனும் சந்திரனும் 2 பேர் பேசிக்கிறாங்க. நாளைக்கு தானே அமாவாசை வரணும், இந்த பகவான் என்ன இன்னைக்கு உட்கார்ந்து தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டு அதுதானே எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்கு. சரி நேர்ல போய் பகவான் என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு சூரியனும் சந்திரனும் 2 பேர் ஒன்னா கூடி என்ன பண்ணிட்டாங்க, கீழே நேரா வராங்க. பகவான் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்து கேட்கிறாங்க, நாளைக்கு தானே அமாவாசை வருது கிருஷ்ணா, நீயே இப்படி தவறு செய்யலாமா, நாளைக்கு தானே அமாவாசை வருது, நாளைக்கு தானே நம்ம இடம் ஒன்னா சேரணும், இன்னைக்கு எதுக்கு தர்ப்பணம் கொடுக்குற நீ? பகவான் சொல்றாரு, திருப்பி சொல்லுங்க, நீயும் சூரியனும் சந்திரனும் ஒன்னா என்னைக்கு சேர்றீங்களோ அன்னைக்கு தான் அமாவாசை, இன்னைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே வந்திருக்கீங்க, அப்ப இன்னைக்கு தான் அமாவாசை, இன்னைக்கு தான் தர்ப்பணம் கொடுக்கணும்னு முடிச்சுட்டாரு. இப்ப அவங்களுக்கே குழம்பிருச்சு. இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததுனால திதி மாறி முன்னத்து நாளே வந்துருச்சு. இப்ப அமாவாசை அன்னைக்கு கௌரவர்கள் பலி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டாச்சு. பாண்டவர்கள் அன்னைக்கே களபலி கொடுத்தாச்சு. அப்ப அமாவாசை திதி தொடங்கியது, களபலி கொடுத்தாச்சு, போர் ஆரம்பமாக உண்டான அறிகுறிகள் தென்பட்டது. இது பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இப்ப போர்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா பலராமனுக்கு துரியோதனன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பலராமனுடைய சீடன்
இருந்துக்கோ. நாளைக்கு யுத்தம்னு வந்துருச்சுன்னா கிருஷ்ணனோ பலராமனோ அவங்க பக்கம் போயிடக்கூடாதுங்கிறத சகுனி சொல்லி 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 துரியோதனை பழக்கப்படுத்தின காரணத்தினாலே ஆரம்பத்துல இருந்து பலராமனை எப்படி சரி பண்ணுவது அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு பலராமனை கைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான் துரியோதன். அப்போ போர் ஆரம்பிக்குதுன்னு சொன்னது பலராமர் என்னன்னு உத்தரவு போடுறாரு கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா இவங்களும் நமக்கு அத்தை பிள்ளைங்க தான், பாண்டவர்களும் நமக்கு அத்தை பிள்ளைங்க தான், கௌரவரும் நமக்கு அத்தை பிள்ளைங்க தான். அப்போ ஒருத்தருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இன்னொருத்தரோட பகையை நாம் சந்திப்பதாக இருக்கும். அவங்க நம்ம மேல சங்கடப்படுவாங்க. அதனால நீ என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா நானோ நீயோ, அதாவது பலராமனோ கிருஷ்ணனோ 2 பேரும் போர்ல கலந்து கொள்ளக்கூடாது. நானும் போக மாட்டேன், நீயும் போக கூடாது, அண்ணனுடைய உத்தரவுன்னு சொல்லியாச்சு. கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, சரின்னு சொல்லிட்டார். வேற வழி இல்லை, இவர் சொன்னதை கேட்டுதான் நான் அண்ணா உத்தரவு போட்டான்னா தம்பி மீற முடியுமா, சரின்னு சொல்லியாச்சு. சரிங்கண்ணா அப்படியே ஆகட்டும், நான் போரிலே கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லியாச்சு. பாயிண்ட் நம்பர் 2. 3வது பாருங்க. இப்போ துவாரகையில் இருக்கக்கூடிய படைகள் அப்படின்னு பார்த்தா கடல் போல சேனைகள், அவ்வளவு சக்தி வாய்ந்த சேனைகள், உலகத்திலேயே சக்தி வாய்ந்த சேனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த காலத்துல துவாரகையை சேர்ந்த படைகளாக தான் இருந்திருக்கு, கிருஷ்ணனுடைய படைகள். அப்ப அர்ஜுனன் என்ன நினைக்கிறான், கிருஷ்ணனுடைய ஆதரவை பெற வேண்டும் நினைக்கிறான். அதே மாதிரி துரியோதனாதிகளும் கிருஷ்ணனுடைய ஆதரவை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்றான் சகுனி, நீ முதல்ல போய் கிருஷ்ணனை பார்க்க, துவாரகைக்கு போய் முதல்ல கிருஷ்ணன் கிட்ட உதவி கேட்பதற்காக போ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப துரியோதனன் புறப்பட்டாச்சு. புறப்பட்டு துவாரகைக்கு வந்துட்டான். இப்ப கிருஷ்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு, தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா முதல்ல வந்தவன் துரியோதனன். அப்ப இவங்கிட்ட நம்ம என்ன பேசுறது, இவன் ஏதாவது கேட்டானா இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா படுத்துட்டு இருக்காரு. இப்ப துரியோதனன் வந்தவன் என்ன பண்றான்னா, இவனுக்கு ஆணவம் அதிகம் இல்லை துரியோதனனுக்கு, அதனால கால் மாட்டில் அமராமல் போய் தலைமாட்டில் உட்கார்ந்தான். அடுத்ததாக அர்ஜுனன் வந்துட்டு இருக்கான். இவர் யோசிக்கிறாரா பகவான் எப்ப அர்ஜுனன் வருவான், அர்ஜுனன் வருவான், அர்ஜுனன் வந்ததுக்கு அப்புறமா கண்ணு முழிக்கிற மாதிரி நடிக்கலான்னு தூங்குற மாதிரி நடிச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆகுது பாருங்க, அர்ஜுனன் அங்கிருந்து புறப்பட்டா வந்துட்டு இருக்கா, உள்ள வந்தாச்சு, பகவான் பார்த்துட்டு இருக்காரு. வந்தவன் என்ன பண்றான்னா நேர கால் மாட்டுல போய் அமர்ந்து விட்டான். அப்பதான் பகவான் கண்ணு முழிக்கிற மாதிரி முழிக்கிறார். முடிச்சுட்டு கேட்கிறாரு, அப்படியே பார்த்துட்டு அட வார்ஜுனா வார்ஜுனா இப்பதான் வந்தியா அப்படின்னு. பகவானே நான் அப்பவே வந்துட்டேன், அண்ணன் எனக்கு முன்னாடியே வந்துட்டார், துரியோதனனை காமிக்கிறான் அர்ஜுனன். இப்ப 2 பேரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டது, ஒண்ணு இல்ல, எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது, யுத்தம் ஆரம்பிச்சாச்சு இல்லையா, உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது கிருஷ்ணா, அதுக்காக 2 பேரும் வந்திருக்கோம் அப்படின்னு. சரி, நான் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன், அதனால அர்ஜுனனுக்கு தான் முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும், உனக்கு என்ன வேணும்னு நீ கேளு அர்ஜுனான்னு சொல்லி கேட்கிறேன். அர்ஜுனன் அப்பவும் தர்மம் தவறாம சொல்றான், கிருஷ்ணா இல்ல, நான் வரும் பொழுது அண்ணன் துரியோதனன் தான் உங்களோட தலைமையில அமர்ந்துட்டு இருந்தான், அதனால முதல்ல அவங்கிட்ட தான் கேட்கணும், நீங்க அவங்கிட்ட கேளுங்க. துரியோதனன் என்ன சொல்றான், 2 பேருக்கும் சொல்றேன், பகவான் சொல்ற 2 பேருக்கும் சொல்றேன், என்னன்னா இதை 2 பிரிவாக பிரிக்கிறேன் துவாரகையுடைய படைகளை. ஒரு பக்கம் நான் இருப்பேன், ஒரு பக்கம் ஆயுதம் ஏந்தாத கிருஷ்ணன், அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடல் போல சேனைகள், துவாரகையினுடைய கடல் போன்ற சேனைகள் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப 2 பேருக்கும் பிரிச்சு வச்சிருக்கோம், யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு. அப்போ துரியோதனன் என்ன சொல்றான்னா, அப்படியே பாக்குறான், எனக்கு சேனைகள் தான் வேணும்னு துரியோதனன் கேட்கிறான். அர்ஜுனன் சொல்றான், பகவானே உன்னுடைய கடைக்கன் பார்வை இருந்தா மட்டும் எனக்கு போதுமானது, நீ என் கூட இருக்கேங்கிற ஒரு தைரியம் மட்டும் எனக்கு போதும், நீ மட்டும் என் கூட, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு அர்ஜுனன் சொல்றான். சரி, இப்ப என்ன முடிவாகிடுச்சுன்னா, பகவான் அர்ஜுனன் பக்கம் இருப்பது, பகவானுடைய சேனைகள் கௌரவாதிகளிடம் இருப்பது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப 2ஆவது பிரிச்சாச்சு. அப்புறம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நாள் பிரிச்சாச்சு. நேற்று ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி போர் இந்த தேதியில தான் ஆரம்பிக்கிறதுங்கிற சரியான தகவல் வரலாற்றுப்படி நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அப்படிங்கிற காரணத்தினாலே ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 18ஆம் வரைக்கும் இது யுத்தம் நடந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறது. அந்த கணக்குப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஆடி 1ஆம் தேதிக்கு அப்ராக்சிமேட்டா போர் ஆரம்பிக்குதுன்னு நம்ம வச்சாச்சு. இப்போ போர்க்களத்துக்கு நேரம் நம்ம எங்க போறோம், இப்போ போர்க்களத்துக்கே ஸ்ட்ரைட்டா போயிட்டோம். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா ஹரியானா மாநிலத்துல குருச்சேத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். நம்ம ஒன்லி ஆடியன்ஸ், ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் தான். பகவான் யுத்தத்தை நடத்துறாரு. என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஒன்லி நம்ம ஆடியன்ஸ்.
போயாச்சு. இப்ப என்ன இருக்கு பாருங்க, பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ரோனி சேனைகள் நின்றுட்டு இருக்கு. கௌரவாதிகளிடம் 11 அக்ரோனி சேனைகள் நின்று கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் மனித வெள்ளம், அதாவது மனிதனுடைய தலைகள் எப்படி இருக்குன்னா வெள்ளம் மாதிரி இருக்குது. எங்க பார்த்தாலும் வெள்ளமா இருக்குது, மனிதனுடைய தலைகள் வெள்ளம் மாதிரி அவ்வளவு குவிந்திருக்கிறார்கள். அக்ரோனி அப்படிங்கிறது என்ன கணக்குன்னு கேட்டா, யானைப்படை 21,670 யானைப்படை, 21,670 தேர்ப்படை, 1:1:3:5 இந்த ரேஞ்சில் இருக்கு. யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை அதுல 3 பாகம், காலாட்படை இதுல 5 பாகம். மொத்தமா பார்த்தோம்னா கௌரவாதிகிட்ட 11 அக்ரோனி சேனைகள் இருக்குது, பாண்டவர்கிட்ட 7 அக்ரோனி சேனைகள் இருக்குது. மொத்தமா 18 அக்ரோனி சேனைகள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வீரர்கள் அங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். அரௌண்ட் பாத்தீங்கன்னா 50 lakhs, அதாவது 50 லட்சம் வீரர்கள் 2 பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அர்ஜுனன் வந்து தேர்தட்டுல நிக்கிறான். நின்னதையும் பார்க்கிறான், எதிரணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நோட்டமிடுறான். எதிரணியில முதல்ல யார் தெரிகிறார்? பிதாமகர் பீஷ்மர் அவனுடைய கண்ணுக்கு தெரிகிறார். அவன் அன்றாடம் கடவுளாக நினைத்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் பிதாமகர் பீஷ்மர். கங்கை மைந்தர் பீஷ்மரை பார்க்கிறான், பக்கத்துல பார்க்கிறான். இதுவரைக்கும் சின்ன வயதில இருந்து அஸ்திர சஸ்திர வித்தைகளை அனைத்தும் கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியர் எதிர்த்தட்டுல நின்றுட்டார். மூணாவதா இந்த பக்கம் பார்க்கிறான் கிருபாச்சாரியர். கிருபாச்சாரியர் யாருன்னா சின்ன வயசுல, அதாவது அஸ்திர சஸ்திர வித்தைகளை வந்து ஒரு 7 வயசு 8 வயசுல அவங்க கத்துக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்வியை கற்றுக் கொடுத்தவர் கிருபாச்சாரியர். கிருபாச்சாரியர் நின்றுட்டு இருக்கான் பார்க்கிறோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்முடைய சகோதரர்கள், அதாவது அர்ஜுனுடைய சகோதரர்கள் 100 பேர் நின்று இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தாங்கன்னா உறவின் முறைகள், மாமா முறையாகிறவங்க, சித்தப்பா முறையாகிறவங்க, இன்னும் வேற அத்தை முறையாகிறவங்க, அத்தையோட சொந்த வழி இருக்கிறவங்க, அத்தனை பேரும் உறவின் முறைகளா இருக்கக்கூடியவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. அர்ஜுன் பார்க்கிறான், அவனுடைய கை நடுங்குகிறது, மனம் பதைபதைக்கிறது, எண்ணம் தடைபடுகிறது, தலை சுற்றுகிறது, உடலெல்லாம் சோர்ந்து வருகிறது. என்ன நினைக்கிறான்னா, இத்தனை பேரையும் கொண்டுட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ராஜ்யத்தை வச்சு நம்ம என்ன பண்றது? அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? இத்தனை பேரையும் கொண்டு போட்டு கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு ஒரு சந்தோஷமா? இதையெல்லாம் யோசிச்சு அர்ஜுனனால செயல்பட முடியல. தன்னுடைய காண்டிபத்தை வீசி எறிந்தான். வீசி எறிந்துட்டு பகவானுடைய காலில் வந்து சரணாகதி அடைகிறான். கண்ணா, என்னை மன்னிச்சிரு, எங்க அண்ணன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியல, இவ்வளவு பேர்களை கொன்று இதனால் வரக்கூடிய ராஜ்யத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? என்னுடைய உடம்பெல்லாம் நடுங்குகிறது, மனமெல்லாம் சோர்கிறது, கண்ணெல்லாம் இருள்கிறது, என்னால போர் செய்ய முடியாத, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் இங்கிருந்து போர்க்களத்தை விட்டு போறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்களை பிடித்து கெஞ்சுகிறான். இப்ப பகவான் சொல்றாரு, பா உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? மனசு தளரப்படக்கூடாது. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானுடர் ஆன்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் இதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றோ அறிந்து கொண்டாய், கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நடுவ விட்டாய், காண்டீபம் நடுவ விட்டாய், மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றி
இவ்வளவு பெருசா கீதாச்சாரம் உபதேசம் பண்ண முடியாதுங்கிறதுனால கண்ணதாசனுடைய வார்த்தையில 3 நிமிஷம் சொல்லிலாம் அந்த பாட்டு எடுத்துட்டேன். பகவான் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்குள்ள இருக்கிறது நான் தான், உன்னைய செயல்பட வைக்கிறதும் நான் தான், அங்க இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பதும் நான் தான். அப்போ நான் தான் அழிக்கிறேன், நான் தான் கொள்றேன், நான் தான் பண்றேன், நீ ஏன் நினைக்கிறேன்? எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேன். உன்னை இயக்குபவன் நான் தான். உன்னை கொல்ல சொல்றேன் அப்படின்னா அதுவும் நான் தான் சொல்றேன். அங்க நீ யாரையாவது கொண்டேன்னு சொல்லிச்சுன்னா அதுவும் நீ என்னதான் கொள்ற. இப்ப புண்ணியம் எதுவாக இருந்தாலும் சரி, பாவம் எதுவாக இருந்தாலும் சரி, அது என்னதான் சரி உன்னை சாராதுன்னு பகவான் சொல்றார். இது அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசித்தது மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில நாமளும் கடைபிடிக்கணும். என்ன தெரியுங்களா? அப்ப யுத்த காலத்துல அர்ஜுன் நின்றுட்டு இருக்கிற மாதிரி வாழ்க்கை போல நம்மளாம் நின்றுட்டு இருக்கோம். நாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ அவன் நமக்கு கெடுதல் பண்ணிட்டானே, இவன் நமக்கு கெடுதல் பண்ணிட்டானே, இவனுக்கு நாம நல்லது பண்ணவே இவன் நமக்கு கெட்டது பண்ணிட்டானே, இவன் திட்டானே, இவன் பேசிட்டானே அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாமே விதிப்படி வினைப்படி தான் நடக்கிறது. நம்ம ஒண்ணு பண்ணோம்னா நாம பண்ணல, பகவான் உள்ள இருந்து பண்றார். அடுத்தவங்க ஒண்ணு பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா நமக்காக அவர் சேவிக்கிறார். அப்ப பகவான் செய்தது நாம செஞ்சோம்னா பகவான் செஞ்சது, யாருக்கு செய்யறோமோ பகவானுக்கு செஞ்சது. ரெண்டே கான்செப்ட் தான் லைஃப். நல்லா கவனிச்சு கேட்கறீங்க. பகவான் செய்தது நாம செஞ்சோம்னு சொல்லி சொன்னா நமக்கு உள்ளே இருந்து பகவான் நம்ம இயக்குறார், நாம செய்யறோம். இப்போ பகவான் செய்தது யாருக்கு செய்யறோம்? அடுத்தவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகவானுக்கு நாம செய்யறோம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. பகவானுக்கு நல்லது பண்ணோம்னு சொல்லி சொன்னா நமக்கு 10 மடங்கு நல்லது திரும்பி வரும். பகவானுக்கு கெடுதல் பண்ணோம்னு சொல்லி சொன்னா 10 மடங்கு கெட்டது நமக்கு திரும்பி வரும், இல்லையா? இப்ப பகவான் செய்யறார், பகவானுக்கு செய்யறார். பகவான் செஞ்சது பகவானுக்கு செஞ்சது, ரெண்டே 2 கான்செப்ட் தான். இதைதான் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும். நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, ஏற்கனவே எல்லாம் வினைப்படி விதிப்படி நடக்கிறது. நமக்குள்ள இருந்து பகவான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார். நம்ம சொந்தமா எந்த காரியங்களும் செய்யல, மேல இருந்து பகவான் இயக்குகிறார், நம்ம இயங்குகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெளிவா நம்ம வச்சுக்கணும். அப்படி இல்லை அவன் கெட்டது பண்ணிட்டான், இவன் கெட்டது பண்ணிட்டான், இவன் எனக்கு கேடு பண்ணிட்டான், இவன் என்ன திட்டான், அவன் என்ன மோசம் பண்ணிட்டான்னு நினைச்சோம்னா டென்ஷன் வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும், சிக்கல் வரும், வேதனை வரும், ப்ரெஷர் வரும், சுகர் வரும், வினை வரும், பிறவி வரும். எத்தனை வருது பார்த்ததுனால இல்லையா? டென்ஷனு, பிரச்சனை, ப்ரெஷரு, சுகரு, வினை, அதுக்கப்புறம் பிறவி. தவிர்க்கவே முடியும். இதெல்லாம் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்? பிறவி வரும், இல்லையா? அப்ப பிறவி நமக்கு வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா பகவானுடைய திருவடிகளை நம்மளே சமர்ப்பணம் பண்ணிடணும். நான் நல்லது பண்ணாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு, நான் கெட்டது பண்ணேன்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு. கெடுதல் யாருக்காச்சும் நமக்கு பண்ணாங்க, நமக்கு யாராவது கெடுதல் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா அதை நம்ம பண்ணல, நமக்கு பண்ணல, அவங்க உள்ளே நம்மளுடைய வினை வழி கழிப்பதற்காக பகவான் உள்ளே இருந்து அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டோம்னா யார் மேலேயும் நமக்கு பகைமையோ கோபமோ எதுவுமே வராது. அதை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பகவான் உபதேசம் பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, நீ ஒரு சத்திரியன், உன்னுடைய கடமை என்னன்னா இப்பொழுது போர் செய்வதுதான் உன்னுடைய கடமை. உன்னுடைய கடமையின் மீது மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர அந்த பலன் நல்லதா இல்ல கெட்டதா, அதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிற தகுதியோ யோசிக்கிறதுல இருக்கக்கூடிய பலாபலனோ உன்னை வந்து சாராது. அப்ப எல்லா பலனும் என்னை தான் சேரும். அதனால தைரியமா இப்ப போர் செய் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப போர் அப்படிங்கிறது துவங்கியாச்சு. இப்ப பாருங்க, ஆப்போசிட்ல கௌரவராதியோட படைத்தளபதி யாருன்னு பார்த்தா பீஷ்மர் தான். முதல் 10 நாட்கள் படைத்தளபதியாக கௌரவர்களுக்கு பணி செய்கிறார். இங்க பாத்தீங்கன்னா திரௌபதியோட சகோதரர் துஷ்டதூய்மன் தான் படைத்தளபதியாக இருக்கிறான். இங்க இப்ப முதல் நாள் போர் நடக்கிறது. பீஷ்மரோட அம்புக்கு முன்னாடி யாருனாலும் நிக்க முடியல. அப்படியே பூந்து மத யானை போர்க்களத்துல புகுந்த மாதிரி வம்சம் பண்றார். பாண்டவருடைய படைகளை போட்டு அழிக்கிறார். அப்படி அம்பு மலையாக பொழிகிறார். யாரும் நிக்க முடியல அவருக்கு முன்னாடி. பீஷ்மருடைய அம்பு மலை அப்படி வந்து பொழிகிறது. பாண்டவர்கள் மேலேயும் அவங்களோட படைகள் மேலேயும் ஒரு பையனால முன்னாடி நிக்க முடியல. அவ்வளவு கஷ்டம். எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க வீரர்களெல்லாம் போர்க்களத்துல. யாரும் அவர் முன்னாடி நிக்க முடியல. பாண்டவ படைகளுக்கு பெருத்த சேதம். ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சாச்சு. 2வது நாள் இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு பாண்டவருடைய படைகள் வந்து அதிவேகமாக 2வது நாள் மோதுகிறது. இப்ப கௌரவர்கள் பக்கம் தோல்வி. 2வது நாள்
இப்படியே மாத்தி மாத்தி வெற்றியும் தோல்வியும் வந்து கொண்டே இருக்கிறது. 8 நாள் போர் நடக்குது. 8 நாள் போர் நடந்துருச்சு. பயங்கர சேதம் ரெண்டு பக்கமே. என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டு தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். 8 நாள் போர் முடிஞ்சிருச்சு. இப்ப 8வது நாள் முடிஞ்சாச்சு. முடிஞ்சதும் சாயங்காலம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பக்கம் பாசறை இருக்கும். அந்த போர் வீரர்களும் எல்லாருமே வந்து கௌரவர்களும் அந்த அவங்க பாசறையில வந்து தங்கியிருப்பாங்க. அதே மாதிரி பாண்டவர்களும் அவங்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட பாசறையில வந்து தங்கியிருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை வீரர்கள் இருந்திருக்கிறாங்க, இன்னைக்கு போர் செஞ்சதுல என்ன நடந்திருக்குது, அதோடைய விளைவுகள் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு என்ன போர் வியூகம் அமைப்பது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாசறையில. இந்த மாதிரி 8 நாள் போர் முடிஞ்சாச்சு. கௌரவர்களுடைய பாசறையில அவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. துரியோதன ஆவேசமாக கத்திக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப 8 நாள் போர் முடிஞ்சிருச்சு. பிதாமகரை பார்த்து கேட்கிறான், நீ உண்மையிலேயே பாண்டவர்களை தீக்கணும் நீ நினைச்சிருந்தீன்னா ஒருத்தனாவது மிஞ்சி இருப்பானா? அப்ப நீ என்ன நினைச்சிட்டு போர் செஞ்சுட்டு இருக்க 8 நாளா? உன்னுடைய படைகள் எப்படி, உன்னுடைய படைபலம் எப்படி, உன்னுடைய அம்புகள் எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியாதா? இந்த 8 நாள் போர் செஞ்சு என்ன பிரயோஜனம்? பாண்டவர்கள் அத்தனை பேரும் உயிரோடு இருக்காங்களே, ஒருத்தனை கூட உன்னால கொல்ல முடியலையே. அப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? வயிறு என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன்னோட வயிற்றுக்கு சாப்பாடு நான் போடுறேன், அஸ்தினாபுரத்துல இருந்து வர சாப்பாடு தான் நீ சாப்பிடுற. ஆனா உன்னுடைய நெஞ்சு பாண்டவர்கள் பக்கம் இருக்கு. அதனாலதான் உன்னால ஒருத்தனை கூட கொல்ல முடியல. இதெல்லாம் தர்மமா? நீ கடைபிடிப்பது ஒரு தர்மமா அப்படின்னு கேட்கிறான் துரியோதனன். பீஷ்மர் அப்படியே ஆடி போயிட்டார். அவருடைய நெஞ்செல்லாம் வலிக்குது. அவர்கிட்ட எதை பத்தி வேணாலும் பேசலாம், அவர் கடைபிடிக்கக்கூடிய தர்மத்தை பத்தி யாரும் பேச முடியாது இல்லையா? அவரோட அப்பா சந்தன மகாராஜானுக்காக வேண்டி இவர் என்ன பண்றாரு, பிரம்மச்சாரி விரதம் கடைபிடிச்சிட்டு இருக்கிறவர் இல்லையா? அவரை பார்த்து துரியோதனன் கேட்கிறான், நீ எல்லாம் தர்மத்தை கடைபிடிப்பவனா? நீ எல்லாம் ஒரு தர்மவாதியா அப்படின்னு கேட்ட உடனே பீஷ்மர் ரொம்ப மனம் வந்து சொல்றானா, இங்க பாரு, நாளைக்கு பொழுது சாயறக்குள்ள அர்ஜுனனை நான் நிச்சயமாக கொள்வேன். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் உயிருடன் இருக்க மாட்டேன்னு சபதம் பண்றேன். சபதம் பண்ணிட்டு பாசறை விட்டு வெளியில வர்றேன். இப்போ பகவானுக்கு யோகமாயில எல்லாமே தெரியுமில்ல நடக்கிறது எல்லாம். உடனே பகவான் என்ன பண்ணிட்டா, உடனடியாக பாஞ்சாலியை போய் பார்க்கிறார். பாஞ்சாலியை பார்த்து, நீ போய் அங்க போய் உடனடியாக வேகமா போய் பீஷ்மருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நடுஜாமத்துல போர் பாசறை கூட்டம் நைட்டு நடந்துட்டு இருக்குது. நடுஜாமத்துல சொல்றாரு, போய் பீஷ்மருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. திரௌபதி கேட்கிறா, எதுக்கு இந்நேரத்துக்கு போய் பீஷ்மருடைய காலில் விழுந்து சொல்ற கண்ணன்? இல்ல நீ இப்பவே போன சொல்லுது. கண்ணன் சொன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைச்சு திரௌபதி என்ன பண்றா, வேகமாக போய் பாசறை விட்டு வெளியில வந்துட்டு இருக்கார் பீஷ்மர். அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். அவரையும் அறியாமல் அவர் ஒரு வார்த்தை சொல்றார், தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்தார். ஏன்னா பெரியவங்கள் யாரா இருந்தாலும் சான்றோர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க காலில் போய் விழுந்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பெண்களாக இருந்தால் தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவரும் தன்னை அறியாமல் சொல்லிட்டார், தீர்க்க சுமங்கலி பவ. அப்பதான் பகவானுக்கு மூச்சே வந்தா, அப்பாடா எப்படியோ அர்ஜுனனுக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அர்ஜுனன் போயிட்டான்னு சொல்லி சொன்னா பாண்டவர்களால எதுவும் செய்ய முடியாது. இருப்பதிலேயே மிக பெரிய வீரன் அர்ஜுனன் தான். பாண்டவர்களுக்கே முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் தான். அர்ஜுனன் போயிட்டான்னு சொல்லி சொன்னா பாண்டவர்களால எதுவுமே செய்ய முடியாது, பாண்டவர்கள் பக்கம் வெற்றியும் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால பகவான் என்ன பண்றாரு, அர்ஜுனனை காப்பதற்காக இப்படி ஒரு உபயம் செய்கிறார். அப்ப போயிட்டு வந்தாச்சு. 2வது நாள் 9ஆம் நாள் போர் நடக்கிறது. இவர் சொல்றாரு, பகவான் சொல்றாரு, பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் கௌரவர்களை நாம் எதுவுமே செய்ய முடியாது. பீஷ்மர் உடனடியாக தீர்த்து கட்டி ஆகணும். அவரை உயிரோட வச்சிருந்தோம்னு சொல்லி சொன்னா நமக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்காது. சிகண்டி அப்படின்னு ஒரு பெண் இருக்கா, அவளை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்தினான் பகவான் சொல்றார். சிகண்டி அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டா, பீஷ்மருடைய ஒண்ணு விட்ட தம்பி விசித்திர வீரியன். விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்யும் பொழுது பீஷ்மர் என்ன பண்றாருன்னா 3 பெண்களை கடத்திட்டு வர்றாரு. 3 பெண்களை கடத்திட்டு வந்து என்ன பண்றாருன்னா கல்யாணம் பண்ணி வைப்பதற்கு முயற்சி பண்றாரு. அம்பை, அம்பிகை, அம்பாலிகை அப்படின்னு 3 பெண்களை கடத்திட்டு வர்றாரு. அம்பை என்ன பண்றான்னா ஏற்கனவே ஒரு மன்னனை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான். அவன் என்ன பண்ணான்னா சால்வன், அவன் பேரு சால்வன், பின்னாடி துரத்திட்டே வர்றான். பீஷ்மரை பின்னாடி துரத்திட்டே வர்றான். பீஷ்மர் என்ன பண்றாரு, அவனை போர் தந்திரத்தால் முறியடித்து விட்டு கடத்திட்டு வந்துட்டாரு. பம்பை சொல்றா, நான் வந்து சால்வனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், தயவு செய்து என்னை அனுப்பிவிடுங்கள், நான் விசித்திர வீரனை திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு சொல்றான். பீஷ்மர் என்ன பண்றாரு, சரி நீ போய்க்கோன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இப்ப அங்க போய் கேட்டா அம்பை என்ன சொல்றானா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சால்வனை சொல்றான். சால்வன் என்ன சொல்றான், ஒரு மன்னன் கடத்திட்டு போன பொருள் நீ, உன்னை திருப்பி வந்து அவங்கிட்ட ஜெயிச்சுதான் நான் வாங்கிட்டு வரணுமே
அனுப்பணுமே தவிர அவன் சும்மா அனுப்புனான்னு சொல்லி சொன்னா நான் ஏத்துக்க முடியாது, என்னுடைய வீரத்துக்கு இழுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்ப அம்பை என்ன பண்றான்னா திரும்பி பீஷ்மர் கிட்ட வர்றா. விசித்திர வீரனே கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்கிறான். விசித்திர வீரன் என்ன சொல்றான், ஏற்கனவே ஒரு மன்னன் மேல ஆசைப்பட்ட பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது, நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, இப்போ அம்பை என்ன கேட்கிறா பீஷ்மர் கிட்ட, நீங்க தான் என்ன கடத்திட்டு வந்தீங்க, நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். பீஷ்மர் சொல்றாரு, நான் பிரம்மச்சாரி விரதம் இருக்கக்கூடியவன், அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருவோம், உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்படியே அங்கேயும் இங்கேயும் விழுத்தடிச்சதுல அம்பையுடைய வாழ்க்கை போயிடுச்சு. அம்பைக்கு பயங்கரமான கோபம். அப்ப நம்ம இப்படி பண்ண முடியும், வாழ்க்கை அழிச்சு இந்த குரு வம்சத்தை விடக்கூடாது, அந்த பீஷ்மரை குறிப்பா உயிரோட விடக்கூடாதுன்னு நினைச்சவன் என்ன பண்றாருன்னா போய் ஒரு பெரிய நெருப்பை ஏற்பாடு செய்து பரசுராமர் கிட்ட போய் சேர்ந்து பெரிய நெருப்பை ஏற்பாடு செய்து அதுல பகவான் கிட்ட வரம் கேட்கிறான். பகவான் என்ன வரம் கொடுக்குறாருன்னா பீஷ்மர் அழிப்பதற்காக வரம் கேட்கிறார். இப்போ பகவான் சொல்றாரு, அதாவது யாருன்னா சிவபெருமான் சொல்றாரு, இந்த பிறவியை உன்னால பீஷ்மர் அழிக்க முடியாது, அடுத்த பிறவி எடுத்து நீ வந்தேன்னு சொல்லி சொன்னா ஒரு பெண் ரூபமாக வா, அப்போ ஒரு கந்தர்வன் கிட்ட நீ ஆண்ரூபம் பெற்றுக்கொள், அந்த ஆண்ரூபத்தை வைத்து உன்னால் பீஷ்மரை கொள்ள முடியும்னு சொல்லி சிவபெருமான் வரம் கொடுக்குறார். இது அம்பையுடைய பிளாஷ்பேக் கதை. அவ என்ன பண்ணிருக்கா, இப்ப அந்த சிகண்டி அப்படியாக வந்தவர் ஒரு ஆண்ரூபத்தை இப்ப பெற்றுக்கொண்டார். ஒரு கந்தர்வன் மூலமாக ஆண்ரூபத்தை பெற்றுக்கொண்டு இப்ப ஆணாக இருக்கிறார். ஆனா அவளுடைய மூலம் என்னது, பெண். அப்போ அவர் பெண்ணாக இருக்கக்கூடிய சிகண்டிய போர்க்களத்துக்கு கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் பீஷ்மர் தன்னுடைய அம்பையும் வில்லையும் கீழே போட்டுட்டு போர் செய்யாம நிற்பாரு. அந்த போர் செய்யாம இருக்கக்கூடிய தருணத்துல நீ அம்பு போட்டேன்னா மட்டும்தான் நம்ம அந்த போர்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் அர்ஜுனன் என்ன சொல்றான், வேண்டாம் வேண்டாம்னே சொல்லிட்டு இருக்கான். இப்போ 9ஆம் நாள் போரும் முடிஞ்சு போச்சு. இப்ப பாண்டவர்கள் பக்கம் ஏகப்பட்ட சேதம். ஒரு வழியாக அர்ஜுனன் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டு 10ஆம் நாள் என்ன நடக்குதுன்னா இப்ப சிகண்டி அப்படிங்கிற பெண்ணை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. இப்ப அவள் ஆண்ரூபம் கொண்டிருக்கிறாள், யுத்தகலத்துக்கு வரலாம். ஆக்சுவலா பெண்ணாக இருந்தா யுத்தகலத்துக்கு வரக்கூடாது. போர்க்களத்துல நிறைய நெறிமுறைகள் இருக்கிறது. யுத்தகலத்துக்கு இவங்க எல்லாம் வரலாம், இவங்க எல்லாம் வரக்கூடாது, இவங்க எல்லாம் போர் செய்யலாம், இவங்க எல்லாம் போர் செய்யக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட யுத்த முறைகள் இருக்கிறது. ஆனா இவள் இப்ப ஆணாக ரூபம் எடுத்ததுனால போர்க்களத்துக்கு வர்றா. போர்க்களத்துக்கு வந்து பீஷ்மருடைய எதிர்காலம் நின்றுட்டு இருக்கா. பீஷ்மர் பாக்குறாரு, இவருக்கு தெரிஞ்சிருச்சு சிகண்டி தான் இப்படி வந்திருக்கான்னு சொல்லி. அப்போ ஒரு பெண்ணின் மேல நம்மளுடைய அம்பு போட்டா நம்முடைய ஆண்மைக்கு அது இடுக்கு அப்படின்னு அவர் நினைச்சதுனாலே தன்னுடைய அம்பு வில்லையெல்லாம் கீழே போட்டுட்டு பேசாம நின்னுட்டார். பேசாம நின்னதும் இப்ப பகவான் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா போட அம்ப, இப்ப போட்டேன்னா மட்டும்தான் பீஷ்மரை தீர்த்து கட்ட முடியும் சொல்லி உடனே அம்பு போடுறாங்க. போட்ட உடனே சராமாரியாக அர்ஜுனன் அம்பு மலையை பொழிகிறான். அம்பு மலையை பொழிஞ்சதும் பீஷ்மர் மேல அப்படியே போய் துளைக்கிறது. ஆனா பீஷ்மர் ஏற்கனவே ஒரு வரம் கொடுத்துருக்கான். அவங்களோட அப்பா சந்தன மகாராஜ் என்னன்னா, நீ எப்ப விருப்பப்படுற அப்ப மட்டும்தான் உனக்கு மரணம் வரும், அது வரைக்கும் நீ இறந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு வரம் கொடுத்ததுனாலே பீஷ்மர் இறந்து போகல, அம்பு படுக்கையில் அப்படி ஓரமா போர்க்களத்துல படுத்துட்டு இருக்காரு. இப்ப 10ஆம் நாள் போர் நிறைவுக்கு வந்தாச்சு. 10 நாள் பீஷ்மர் படை தளபதியாக இருந்தார் கௌரவர்களுக்கு. 10 நாள் போர் நிறைவு பெற்றாச்சு. அடுத்ததாக துரோணாச்சாரியரை படை தளபதியாக போடுகிறான் துரியோதனன். 11ஆம் நாள் துரோணாச்சாரியர் படைத்தலைவியாக நியமிக்கப்பட்டாச்சு. இப்போ என்ன பண்ண துரியோதனன் சொல்றான், துரோணாச்சாரியரை கூப்பிட்டு இப்போ உங்களை படைத்தளபதியா நான் போட்டாச்சு, அதுக்காக நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன வேலை செய்யணும் துரோணர் கேட்கிறாரு. அப்போ அவன் சொல்றான், ஒண்ணு இல்ல, தர்மனுடைய தலையை வெட்டி கொண்டுட்டு வந்து என்னுடைய பாதங்களை நீங்க போடணும் இன்னைக்கு, அதுதான் உங்களுக்கு நான் வைக்கிற டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சொல்றான். இதை யாரு கேட்டிருக்காங்கன்னா பக்கத்துல இருந்த அபிமன்யு கேட்டான். அபிமன்யு யாருன்னு கேட்டா, யார் அபிமன்யுன்னா அர்ஜுனனுடைய புதல்வன் அபிமன்யு. அவனுடைய வீரத்தை பத்தி சொல்லணும்னா அதுக்கே 3 நாள் பேசணும். அவன் அப்பேற்பட்ட வீரனாக இருந்தானா அபிமன்யு. அதாவது வந்து போர்க்களத்துல பார்த்தோம்னா அர்ஜுனன் வில்லை மட்டும்தான் நன்றாக பிரயோகம் பண்ணுவான். அதே மாதிரி பீமன் கதாயுத்து மட்டும்தான் நன்றாக பிரயோகம் பண்ணுவான். தர்மன் பாத்தீங்கன்னா வேல் இருக்கு இல்லைங்களா, வேல், அதே மாதிரி ஈட்டி, இதை நன்றாக பிரயோகம் பண்ணுவான் தர்மன். நகுலன் சகாதேவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விதமான போர் தந்திரத்தை உபயோகப்படுத்துவார்கள். ஆனா எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருந்தானாம் அபிமன்யு. அபிமன்யு அர்ஜுனனுடைய புதல்வன். அர்ஜுனனுக்கும் சுபத்திரை யாரு, பகவானுடைய தங்கச்சி சுபத்திரைக்கும் பிறந்த மகன் அபிமன்யு. எல்லாத்திலையும் சிறந்தவனாக இருந்தாலும் அபிமன்யு. அதை விட அவன் என்ன பண்ணுவானா, போர்க்களத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பெரியப்பா சித்தப்பாமார்கள் எல்லாம் இவனுக்கு அந்த ஔஷதம் கலக்கக்கூடிய மெத்தை வந்து நல்லா கற்றவனாமா அபிமன்யு. அவன் என்ன பண்ணுவானா, சரியான விகிதத்தில் இந்த ஔஷதத்தை கலந்து இவங்கெல்லாம் பெரியப்பா சித்தப்பாவெல்லாம் போர்க்களத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் படுக்க
எடுத்து வச்சு அந்த ஔஷதத்தை அவனே எல்லாத்துக்கும் பூசி விடுவான். பூசி விட்டுட்டு தானும் பூசிக்கொண்டு எல்லாத்தையும் உறங்க வச்சதுக்கு அப்புறம் தான் இவன் உறங்க போவானா. அதே மாதிரி காலையில எல்லாரும் எழுந்துவதற்கு முன்னாகவே, அது எல்லாரும் எழுவதற்கு முன்பாகவே இவன் எழுந்துருவானா. எழுந்துட்டு அவங்களுக்கு என்ன பணிவிடைகள் செய்யணுமோ எல்லா பணிவிடைகளையும் இவன் செய்வான். செஞ்சுட்டு தான் இவன் போர்க்களத்துக்கு தயாராவானா. அதே மாதிரி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இவர்களோட சேர்ந்து போர் செய்வானா. அப்பேற்பட்ட வீரனாம் அபிமன்யு. அவருடைய வீரத்திற்கு நிகராக யாரையுமே சொல்ல முடியாது. 11ஆம் நாள் காலையில இப்படி இவன் பேசிட்டு இருந்து அபிமன்யு கேட்டான். அபிமன்யு மனசுக்குள்ள நினைக்கிறானா, ஏண்டா சித்தப்பா நீ இப்படியா சொல்ற? எங்க அப்பாவை வெட்டி கொண்டு வந்து போடுன்னு சொல்லி சொன்னா கூட நான் உன்னை சும்மா விட்டுருந்துருப்பேன். என்னோட சித்தப்பா மாரில் வெட்டி கொண்டு வந்து போடுன்னு சொல்லி சொன்னா கூட உன்னை நான் சும்மா விட்டுருப்பேன். பீமன் பெரியப்பாவை சொன்னா கூட நான் சும்மா விட்டுருப்பேன். ஆனா நீ யார சொல்லியிருக்க? என்னோட பெரியப்பா தர்மிஷ்டர் யுதிஷ்டனை நீ சொல்லிட்ட. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க கிட்ட சண்டை போட வேண்டாம், சமாதானமா போங்க. அவங்க ஒண்ணுமே கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நமக்கு ஒன்னும் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, இருக்கிறது போதும், அவங்க கூட சண்டை வேண்டாம். துரியோதனன் நல்லா ஆகட்டும்னு சொல்லி சொன்னார் இல்லையா யுதிஷ்டர், அவரை போய் நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னையே, பார்க்கலாம்டா சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ வேடிக்கை பாருன்னு மனசுக்குள்ள கருவி கொண்டிருக்கிறான் அபிமன்யு. அன்னைக்கு பார்த்தோம்னா அபிமன்யு கடோத்கஜன் அப்படிங்கிறவன் வந்து பீமனுடைய இன்னொரு மகன். அவனும் 2 பேரும் சேர்ந்து போர்க்களத்தை கலக்குன்னு கலக்குறாங்க. மத யானை உள்ள புகுந்த மாதிரி போர்க்களமே நிலநடுக்கம் அந்த மாதிரி நடக்குதான். அப்படி பயங்கரமான கடுமையான போர் நடக்குதான். அப்ப அபிமன்யு வாளை சுழற்றுவதை பார்க்கும் பொழுது பெருமாளே சக்கராயத்தை வச்சு சுத்துற மாதிரி இருக்கான் போர். அப்படி பயங்கரமாக போர் செய்கிறானா அபிமன்யு. இப்ப போர் வந்து நடந்துட்டு இருக்குது. 11ஆம் நாள் போர் நிறைவு பெற்றாச்சு. அது முடிஞ்சும் போது இவன் எங்க இருக்கானா அபிமன்யு துரியோதனை தேடிக்கொண்டு வருகிறானா. தேடிட்டு வந்து சொல்றானாமா, காலையில துரோணாச்சாரியருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கல்ல சித்தப்பா, என்ன சொன்னீங்க? எங்களோட பெரியப்பா தர்மிஷ்டரோட தலையை கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டு இருந்தீங்களா இல்லையா? ஆனா துரோணருக்கு அதை செய்ய முடியல. ஆனா உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி நான் கொடுக்குறேன், பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறானா. இவன் என்னென்ன துரியோதன் முடிக்கிறதுக்குள்ள பின்னாடி இந்த தலை எடுத்து முன்னாடி தொப்புன்னு போடுறானா. துரியோதனுடைய மகனுடைய தலையை அபிமன்யு வெட்டி கொண்டு வந்தாங்க. அதுல இருந்தா பழமொழி வந்துச்சு, என்ன கட்டி கொண்டு வந்து உடனே வெட்டி கொண்டு வந்து போடுறீங்கிற பழமொழி அப்பதான் வந்துச்சு. துரியோதனை பார்த்து ஆடி போயிட்டான. இப்படி ஒரு போர் திறமையா இவங்கிட்ட? இப்போ லட்சக்கணக்கான வீரர்களை தோற்கடிச்சுட்டு நம்மளோட பையனோட தலையை இவன் கொண்டுட்டு வந்திருக்கான். இவன் எப்பேற்பட்ட வீரனாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுவன் துரோணாச்சாரியர் கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்றான். நம்ம நாளைக்கு மட்டும் இந்த அபிமன்யுவை நாளைக்கு 2 நாள் அபிமன்யுவை தீர்த்து கட்டாம நம்ம வந்து நிச்சயமா இந்த போர்ல ஜெயிக்கவே முடியாது. இவன் அப்பேற்பட்ட வீரனாக இருக்கிறான். அதனால கண்டிப்பாக அபிமன்யு ஒரு வழி பண்ணாம நாம ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவு எடுத்துட்டானா துரியோதனன். 12ஆம் நாள் போற இவங்க என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. 12ஆம் நாள் அதாவது அபிமன்யுவை தீர்த்து கட்டணும். அபிமன்யுவை எப்படி தீர்த்து கட்டுறது? அப்ப அவங்க அப்பா அர்ஜுனன் இருக்கும் பொழுது போர் செஞ்சோம்னு சொல்லி சொன்னா அவங்க அப்பா அர்ஜுனை விட மாட்டான். அப்ப அபிமன்யுவை எப்படி கொள்றது அப்படின்னு 12ஆம் நாள் போர்ல ஆலோசனை செய்யறாங்க. என்னன்னா குருச்சேத்திரத்தோட தென் திசையில சங்கத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைகள், அப்பதான் சங்கம்ங்கிறது ஆரம்பிச்சிருப்பாங்க பொழுது. சங்கத்தவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த சங்கத்தவர்கள் வேணும்னே யாரையாச்சும் ஒருத்தர் போய் சண்டைக்கு இழுப்பாங்க. சண்டைக்கு இழுத்து அவங்க போர் செய்யும் பொழுது அவர்களை கொன்று விடுவார்கள். இன்னும் ஜெயிக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க, தோக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க தீ குளிச்சு இறந்து போகணும். இதுதான் அவங்களுடைய பழக்கம். அப்போ சகுனி என்னன்னு யோசனை சொல்றானா, ஒண்ணு இல்ல, நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தென் திசையில் இருக்கக்கூடிய சங்கத்தவர்களை போய் தூண்டி விடுவோம். அர்ஜுனனை வந்து சண்டைக்கு இழுக்கிறதுக்கு அவங்கள செய்வோம். அப்ப அர்ஜுனனை வந்து சண்டைக்கு இழுப்பாங்க. அர்ஜுனன் சண்டைக்கு போய்வான். அப்போ அபிமன்யு யுத்தகலத்துல தனியா இருப்பான். அவனை எப்படியாவது எல்லாருமாக சூழ்ந்து கொண்டு அவனை கொன்று விடுவது அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. சூழ்ச்சியால் கொன்று விடுவது அப்படின்னு சொல்லி. இப்போ 12ஆம் நாள் வந்தாச்சு. 12ஆம் நாளுடைய சாயங்காலம் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னா, நாளைக்கு என்ன பண்ணலாம்னு எல்லாம் சகுனி இவங்க துரியோதனன் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. கர்ணனும் சேர்ந்துருக்கான். எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப 13ஆம் நாள் நடக்குது. 12ஆம் நாள் நைட் என்னாச்சு, சங்கத்தவர்கள் வந்து பெரிய பிரச்சனையை கிளப்புறாங்க. அர்ஜுனன் கூட நீ கண்டிப்பா சண்டைக்கு வந்தே தான் ஆகணும்னு கூப்பிடுறாங்க. வெடிய காலையில ஆச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பகவான் சொல்றாரு, ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம போயே தான் ஆகணும். அர்ஜுனன் சொன்னா, ஏற்கனவே குருச்சேத்திரத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்குது, இப்ப நாம போய் எப்படி என்ன பண்றது? அதனால இப்ப போக வேண்டாம், இப்ப குருச்சேத்திர யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போலான்னு சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சங்கத்தவர்கள் இப்ப நீ சண்டைக்கு வந்தே தான் ஆகணும்னு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லை, என்ன சொல்றாங்க, பகவான் சொல்றாரு, வீரத்துக்கு அதாவது சண்டைக்கு ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, நாளைக்கு வரேன் நாளானைக்கு வரேன், வீரத்துக்கு வாய்தா கேட்டுக்க முடியுமா அர்ஜுனா? நாம போய் தான் ஆகணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாளைய போர்க்களத்தை அபிமன்யுவை பார்த்துக் கொள்வான், நீ ஒன்னும் கவலைப்படாத, நானே உனக்கு சாரத்தியம் பண்ணிட்டு வரேன், 2 பேரும் தென்கோடிக்கு போவோம், சங்கத்தவர்களோட போரிட்டு நாம ஜெயிச்சுட்டு வருவோம், ஒன்னும் கவலை
கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு இப்ப 13ஆம் நாள் போர்க்களத்துல அர்ஜுனன் இல்லை. அர்ஜுனன் என்ன போயிட்டான்? தென் திசைக்கு போயிட்டான். தன்னுடைய தேரை எடுத்துக்கொண்டு சாரத்தியம் பண்ணிட்டு போனவர் பகவான் சண்டைக்காக வேண்டி தென் திசைக்கு போயிட்டான். சங்கத்தவர்களோட சண்டை போடுறதுக்கு போயிட்டான். இப்போ 13ஆம் நாள் காலையிலேயே தர்மனுக்கு செய்தி வந்துருச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, அர்ஜுனால் மட்டுமே உடைக்க தகுந்த பத்மவியூகத்தை இன்னைக்கு துரோணாச்சாரியர் வகுக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, துரோணருக்கு பத்மவியூகத்தை அர்ஜுனன் வந்து இருந்தா மட்டும்தான் உடைக்க முடியுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தானே கற்றுக் கொடுத்தவர். அப்படியே இருந்தாலும் பத்மவியூகத்தை வகுப்பதிலே துரோணாச்சாரியார் வல்லவரான். ஆனா அவருக்கே கூட எப்படி உடைக்கிறதுங்கிற விஷயம் தெரியாது. உடைக்கிறதுங்கிற விஷயம் தெரியாது, எப்படி வெளியில வர்றதுங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. இப்ப என்ன ஆகி போச்சு பாருங்க. துரோணாச்சாரியார் என்ன பண்றாருன்னா பத்மவியூகத்தை வகுக்க போகிறார். அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறாருங்க விஷயம் தகவல் தர்மனுக்கு வந்துருச்சு. தர்மனால என்ன பண்றதுன்னு ஒரே கவலை அவனுக்கு. பேசிட்டு இருக்கிறான், ஐயோ இப்ப துரோணாச்சாரியர் இப்படி நம்மளுக்கு பழி எடுப்பாரு, இவன் இப்படி பாவம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே. இன்னைக்கு பார்த்து அர்ஜுனன் தென் திசைக்கு சண்டைக்கு போயிட்டானே, அவன் மட்டுமே உடைக்க தகுந்த பத்மவியூகத்தை வகுக்கிறாரு. பத்மவியூகம் என்று சொன்னாலும் சக்கர வியூகம் என்று சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். ஏன்னா 1000 இதழ் தாமரை மாதிரி இருக்கும், அதோடைய தண்டு அடியில் இருக்கும். அது பார்த்தா சக்கரம் மாதிரி இருக்கும், மேல இருந்து நோக்கும் பொழுது சக்கரம் மாதிரி இருக்கும். கீழே அடித்தண்டு பார்த்தோம்னா தாமரையுடைய தண்டு மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பத்மவியூகம் அல்லது சக்கர வியூகம்னு பேர். அப்ப பத்மவியூகத்தை வகுக்க போகிறார் விஷயம் தெரிஞ்ச உடனே தர்மன் பதறுகிறான். அதை பார்த்துட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. பீமனும் பேசிட்டு இருக்கிறா. பீமனும் என்ன பண்றது, அர்ஜுனன் தென் திசைக்கு போயிட்டானே, நம்ம இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு ஆலோசனை போட்டிருக்கும் பொழுது அபிமன்யு சொல்றான், பெரியப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னால் இதை சமாளிக்க முடியும். எங்க அப்பா எப்பவோ எனக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் எனக்கு இருக்குது. எப்ப சொல்லி கொடுத்துருப்பான்னா, சுபத்திரையுடைய வயிற்றுல அபிமன்யு இருக்கும் பொழுது எப்ப சுபத்திரைக்கு போர்க்கள கதைகளை கேட்குன்னா ரொம்ப பிடிக்குமா. அப்படி எதையாவது சொல்லி வீட்டுக்காரர் அர்ஜுனனுக்கெல்லாம் கேட்டே இருப்பாங்க. அன்னைக்கே பார்த்து என்னன்னு கேட்கிறா, பத்மவியூகத்தை பத்தி அர்ஜுனன் சொல்லிட்டே இருக்கிறான். சுபத்திரை கேட்டே இருக்கிறான். இவர் கேட்கிறாரா இல்லையோ, வயிற்றுக்குள்ள இருக்கிற அபிமன்யு கேட்டே இருக்கிறான். பத்மவியூகம் சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு எப்படி உள்ளே செல்வதுங்கிற விஷயத்த அபிமன்யு கேட்டே இருக்கான் வயிற்றுக்குள்ள இருந்து. அப்புறம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அது சாரி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்படிங்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, சுபத்திரை கேட்டே இருந்து கேட்டது அப்படியே தூங்கிட்டான். அர்ஜுனனுக்கு தெரியாதனால உடச்சுட்டு உள்ள போக வரைக்கும் கதை சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் சுபத்திரை தூங்கி போனதுனால சரி போனவா 2 பேரும் போய் தூங்கிட்டாங்க. இப்ப அபிமன்யு வயிற்றிலே இருந்த அபிமன்யு அதை கத்துக்கிட்டான். எதை கத்துக்கிட்டான்? சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே செல்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை அபிமன்யு கத்துக்கிட்டான். வெளியில வர விஷயம் எப்படிங்கிறது தெரியாது, அர்ஜுனன் சொல்லல, அபிமன்யுக்கு தெரியாது. அவன் சொல்றான், எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குது, கண்டிப்பா நான் சக்கர வியூகத்தை உடைச்சுட்டு நான் உள்ள போயிடுவேன். ஆனா ஒருவேளை என்னுடைய உயிருக்கு அங்க உள்ள போய் ஏதாவது ஆபத்து நினைச்சுன்னு சொல்லி சொன்னா வெளியில வர்றதுக்கு எனக்கு தெரியாது. அப்ப என்னுடைய அபாய சென்று நான் ஊதிடுவேன். அப்ப மட்டும் என்னை யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிமன்யு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏகமனதாக தேர்ந்தெடுத்து அபிமன்யு அனுப்புறாங்க. வெளியில 4 பெரியப்பா சித்தப்பாமார்கள் வெளியில இருந்து போர் செய்யறாங்க. அர்ஜுனன் தென் திசைக்கு போயிட்டான். அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைப்பதற்காக உள்ளே செல்கிறான். உள்ளே செல்லும்போது அவனுக்கு நல்லா தெரியும், அவன் அதாவது தண்டு இருக்கும் இல்லைங்களா, தண்டு இருக்கிற இடத்துல போய் சட்டு நடிச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த தாமரையும் இதழும் எப்படி பிரியும் இல்லையா, தண்டு ரெண்டும் பிரிகிற மாதிரி அங்க போய் அடிச்சோன்னு சொல்லி சொன்னா இந்த வியூகம் உடையும் அப்படிங்கிற விஷயம் அபிமன்யுக்கு தெரிஞ்சதுனால இவன் என்ன பண்ணான்னா நேரடியாக அந்த அடிப்பாகத்தை போட்டு ஓங்கி அடிச்சு தாக்கும் பொழுது நிலநடுக்கம் அந்த மாதிரி இருக்காம. அப்படி வீரர்கள் சிதறி ஓடுகிறார்கள். போர்க்களத்துல இருந்து சிதறி ஓடுறாங்க. ஒரே ஒரு 2 செகண்டுக்குள்ள இவன் அடிச்ச அட்டையில வீரர்கள் ஓடும் பொழுது இவன் உள்ள போயிட்டான் சக்கரத்துக்குள்ள. இப்ப பழையபடி சக்கர வியூகம் கூடிக்கொண்டதுக்கு அப்புறமா இவன் உள்ள இருந்துட்டு சக்கர வியூகத்துக்குள்ள இருந்து ஒருத்தனா போர் செய்கிறான். பார்த்துக்க, ஒருத்தனா போர் செய்யறான். லட்சக்கணக்கான வீரர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு போர் செய்கிறார்கள். அவன் உள்ள எப்படி போறான், அபிமன்யு ஒரு அம்பை எடுத்து விடுறானா, துரோணாச்சாரி நின்றுட்டு இருந்த தேரு காணாம போயிடுச்சான். இவர் கண் மூடி முழிக்கிற கூட துரோணர் நின்று கொண்டு இந்த தேரை காணல. என்னன்னா தீப்பிடிச்சு சாம்பலா எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. முதல் அம்பு போடுறான். துரோணர் பிரமிச்சு போய் பார்க்க 2வது அம்பு எடுத்து போடுறான். அதுக்குள்ளே வேற தேருக்கு மாறிட்டான். 2வது அம்பு போடுறானா, அடுத்த சக்கரங்கள் எல்லாம் உடைஞ்சு முன்னாடி கொம்பு இதெல்லாம் உடைஞ்சு தூள் தூளா ஒவ்வொரு பக்கமா போயிடுச்சான். 2வது அம்பு. 3வது அம்பு அபிமன்யு போடுறானா, 3வது அம்பு போடும் பொழுது துரோணாச்சாரியார் தனியா தூக்கி கொண்டு போய் நிறுத்திருச்சான். தேரையே காணும், துரோணர் மட்டும் நின்று காணும். துரோணாச்சாரியர் அசந்து போயிட்டானா, இப்படி ஒரு அம்பா, இவனுடைய அம்புக்கு எவ்வளவு மந்திர சக்தி இருக்க வேணும், எவ்வளவு அஸ்திர சஸ்திர வித்தைகளை இவன் கற்றிருக்க வேணும். இவங்க அப்பனுக்கு மிஞ்சத பிள்ளையா இருக்கானே, இவன் தான் 8 அடி பாய்ந்தா குட்டி 14 அடி பாயின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இல்ல, மிகப்பெரிய வீரனாக இருக்கிறானே அப்படின்னு அசந்து போயிட்டானா. அந்த கடமே முடிவு பண்ணிட்டானா, இவனை எல்லாரும் சூழ்ந்து கொண்டு சூழ்ச்சியாலதான் இவனை கொல்லணும், ஏன்னா சும்மா அபிமன்யுவை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க.
இப்ப என்னாச்சு? தனி ஒருத்தனாக நின்று போர் செய்கிறான், லட்சக்கணக்கான வீரர்களை கொண்டு குவிக்கிறான். அவன் கையில இருக்கக்கூடிய வாள் சுழலுவதை பார்த்தா காலகாலனே அவதாரம் எடுத்து இந்த போர்க்களத்துக்கு வந்த மாதிரி இருக்கான். அப்படி வாளை சுழற்றுகிறான், அப்படி வில்லை எடுத்து அம்பு மழையாக படுகிறான். இதை பார்த்து துரோணாச்சாரியார் சொல்றாரு, கண்டிப்பா இவனை ஒண்ணுமே செய்ய முடியாது கர்ணா, நீ போய் என்ன பண்ண, அவன் பின்னாடி போய் அவனுடைய வில் வச்சிருக்கான் அதோட நானே கட் பண்ணி விட்டேன்னா மட்டும்தான் அவன் வில்லை தூக்கி வீசுவான். ஒவ்வொரு ஆயுதங்களாக அவன்கிட்ட இருந்து பறிக்கணும், அதுக்குண்டான முயற்சிகளை தான் பண்ணணும், இல்ல அவனை ஆயுதங்களோட வச்சு கொல்ல முடியாது. கர்ணன் கிட்ட சொல்லியாச்சு. கர்ணன் பின்னாடி வர்றான், வந்துட்டு என்ன பண்றான்னா பின்னாடி தோல் மேலே போட்டிருப்பான் இல்லையா, அந்த வில்லுடைய நானே கட் பண்ணி விட்டான். இப்ப திரும்பி பார்க்கறான், வில்லில் இருந்து நான் கட் ஆகிருச்சு. அப்ப தூக்கி வீசிட்டான். அந்த வில்லுனால பிரயோஜனம் இல்லை. நான் போன வில்ல வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? தூக்கி வீசிட்டான். அம்பரா துணியில் நிறைய அம்புகள் இருக்குது, அதையும் தூக்கி வீசிட்டான். அடுத்ததான் வாள் எடுத்துட்டான். வாள் எடுத்துட்டு ரெண்டு கையிலையும் வாள் வச்சு சுரட்டி கொண்டே வருகிறான் அபிமன்யு. இப்ப என்ன சொல்றான் துரோணாச்சாரியன் வீரர்களுக்கு கட்ட போடுறாரு. இங்க பாரு, அவன் என்ன பண்ணான், அவன் ஒரு ஆயுதத்தை எடுத்தான்னு சொல்லி சொன்னா லட்சக்கணக்கான இங்க இருக்கக்கூடிய அத்தனை வீரர்கள் அவன் ஆயுதத்து மேல அம்ப போடுங்க, ஆயுதத்தை பொடி பொடியா பண்ணுங்க. அவன் பேசவே கூடாது, தூக்கவே கூடாது ஆயுதத்தை. லட்சக்கணக்கான வீரர்களும் சேர்ந்து அவன் எந்த ஆயுதம் எடுத்தாலும் அந்த ஆயுதத்து மேல அம்பு போடுறான், ஆயுதம் அத்தனை பொடி பொடியாக போகும். இப்போ அவன் வில்லை எடுக்கிறான், முடிச்சது. அப்புறமா அதுக்கப்புறமா வாழை எடுக்கிறான், முடிஞ்சது. அப்புறமா என்ன பண்றான், குருவாட்களை எடுக்கிறான், அதுவும் முடிஞ்சது. அப்புறமா கையில வச்சிருப்பான் ஈட்டி எடுக்கிறான், அதையும் இப்படியே உடைச்சு தூள் தூளாக்கிட்டான். இப்ப கடைசி அவன் நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கிறான் அபிமன்யு. அப்போ துரோணாச்சாரியர் சொல்றாரு, அப்பா எப்படியோ உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் புடுங்கியாச்சு, நீ நிராயுதபாணி நின்று இருக்க, இப்பவாச்சும் நீ எங்கிட்ட சரணாகதி அடையிறியா அப்படின்னு கேட்டானா. அபிமன்யு சிரிச்சுட்டே சொன்னா, எங்க அப்பாவுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்து வித்த கத்து கொடுத்தீங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரு, உங்க மேல நான் ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன், ஆனா நீங்க இப்ப பேசுறத பார்த்தா நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டியதா இருக்கு. என்ன முடிவுன்னு கேட்டா, ஒரு வீரனுடைய தைரியம் என்பதும் துணிச்சல் என்பதும் அவனுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்துல இல்லை, அவன் மனசுல இருக்குது. அவனுடைய வீரம் அப்படிங்கிறது எது இருக்குன்னா அவனுடைய ரத்தத்திலே இருக்குது, அவனுடைய மனதிலே இருக்குது, தோள்களிலே இருக்கக்கூடிய வலிமையை பொறுத்து அவனுடைய வீரம்ங்கிறது இருக்குதே தவிர ஒரு கோல கையில கொண்டு போய் ஒரு வாழை கொடுத்து அவனை வீரன்னு சொல்ல முடியுமா? அது கூட யோசிக்க தெரியாது அவங்களுக்கு. துரோணாச்சாரியாருக்கும் பயங்கரமான கோபம் வந்துச்சா, இந்த சின்ன பையன் என்ன பேச்சு பேசுறான், இவனை நீ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணவர் என்ன சொல்றாரா, இது பாரு நிராயுதபாணி நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிற, இனிமேல் என்னுடைய வேலைப்பான் துரோணர் சொல்லும் பொழுது உடனே அபிமன்யு திருப்பி சொல்றாங்க, நிராயுதபாணி நீங்க என்ன சொல்லிட்டீங்க, அதுக்காக வேண்டி நான் ஒரு வேலை செய்யறேன், இப்போ ஒரே நிமிஷம் பாருங்க. திரும்பி பார்க்கறான், கர்ணன் எங்க நின்றுட்டு இருக்கான்னு பார்க்கறான் அபிமன்யு. உடனே கர்ணன் கிட்ட போறான், போயிட்டு எல்லாரும் என்னுடைய ஆயுதத்தை எல்லாம் புடுங்கிட்டீங்க, போர் செஞ்சு எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க, தூள் தூளா பண்ணிட்டீங்க, எனக்கு ஒரு வாளை தானமாக கொடுன்னு கேட்டான். கர்ணன் தான் தானமாக கேட்டா உயிரியா கொடுக்க முடியும்னாச்சே. உடனே அவன் இருக்கிற பக்கமா போய் கேட்டதும் இவன் ஒரு வாள் நீ ரெண்டு வாள் வச்சுக்கிட்டான்னு கொடுத்தானா. துரோணாச்சாரியருக்கு வந்ததே கோபம், அட பாதகா, இத்தனை நேரம் அவங்கிட்ட இருக்கிற வில்லையும் அப்படி ஒடிக்கிறதுக்கு ஒரு வாழை ஒடிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான வீரர்கள் சேர்ந்து போர் செஞ்சுட்டு இருக்கிறோம், இந்த நேரத்துல ஏதாடா நீ தான தப்பம் பண்ணிட்டு இருக்கணும் துரோணாச்சாரியர் திட்டுறானா. அது கர்ணன் சொல்றானா, இங்க பாருங்க நீங்க படைத்தளபதி, கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னீங்க, பின்னாடி போய் அபிமன்யோட வில்ல கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி சொன்னீங்க, நான் பண்ணி விட்டேன். படைத்தளபதி நீங்க எனக்கு ஆர்டர் போட்டீங்க, நான் செஞ்சேன். ஆனா இன்னைக்கு இப்ப இந்த நேரத்துல தானம் கொடுன்னு சொல்லி கேட்டான். தானம் கொடுன்னு ஒருத்தன் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லி சொன்னா என்னோட உயிரே இருக்காது, உயிரே போயிடும். அதுக்கப்புறம் இந்த வெறும் கூட்ட வச்சு உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால தானம் கேட்டது ரெண்டு வாழை கொடுத்து, இது என்னோட தனித்தன்மை, இதுல யாரும் நீங்க தலையிட கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வாழை கொடுத்தாங்க. இப்ப ரெண்டு வாழை வச்சு மறுபடியும் ஆக்ரோஷமாக போரிடுகிறான் அபிமன்யு. இப்போ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி பழையபடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு இவர் துரோணர். லட்சக்கணக்கான வீரர்களையும் அவனுடைய ஆயுதத்தின் மேல வில்லையும் அப்படியே பிரயோகம் பண்ண வச்சு அவனுடைய ஆயுதத்தை அடிச்சாச்சு மறுபடியும். இப்போ அவன் பொழுதாயிடுச்சு, அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் அபிமன்யு. இப்போ லட்சக்கணக்கான வீரர்கள் சேர்ந்து ஒரு சின்ன பையனை 16 வயது பாலகனை இத்தனை சித்திரவதை செய்கிறார். இப்ப கர்ணனும் ஓடுறான், அவன் முன்னாடி நிக்க முடியாம போர்க்களத்துல கர்ணனும் ஓடுறான். ஜெயத்ரதன் அப்படிங்கிற மிகப்பெரிய வீரர். ஜெயத்ரதன் யாருன்னா துச்சலையோட கணவன். துச்சலை யாரு? துரியோதனாதிகளோட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கா இல்லையா துச்சலை, அவருடைய கணவன் தான் ஜெயத்ரதன். அப்பேற்பட்ட வீரனா. மகாபாரதத்திலே பெருவீரர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 4 பேர். ஒண்ணு கர்ணன், ஜெயத்ரதன், அப்புறமா துரோணாச்சாரியோட மகன் அஸ்வத்தாமன். இந்த 3 பேரும் கௌரவர் பக்கம் இருக்கிறாங்க. ஒரே ஒரு அர்ஜுனன் மட்டும்தான் பாண்டவர் பக்கம் இருக்கிறாங்க. இந்த 3 பேருமே அவருடைய அம்புக்கு முன்னாடி நிக்க முடியாம ஓடுறாங்களா. இப்ப என்ன ஆகி போச்சு, லட்சக்கணக்கான வீரர்கள் சூழ்ந்து இந்த பண்ணுனத துரியோதனுடைய பையன் ஒருத்தனை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. ஏன்னா துரியோதனுடைய பையனுடைய தலை தானே இவன் எடுத்துட்டு வந்துட்டான் அபிமன்யு. அதனால இவன் என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. அந்த பையனை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க,
இப்போ போய் அபிமன்யுவோட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அபிமன்யு ரொம்ப களைச்சு போயிட்டான். சாயங்காலம் வரைக்கும் ஒத்தையாளா நின்னதுக்குள்ள போராடி பின்னாடி இருந்து துரியோதனோட பையன் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வர்றான் போர்க்களத்துக்கு. பெரிய கதை எடுத்துக்கிறான். கதை எடுத்து வந்து இவன் சுற்றி போர்ச்சுட்டு போல் பின்னாடி இருந்து மண்டையில் ஓகே நட்டி அடிக்கிறான். அவனுக்கு பொரியெல்லாம் கலங்குவது மாதிரி ஒரு நிலை வருகிறது, எண்ணம் தோன்றுகிறது, அவனுடைய மனம் தடுமாறுகிறது. தடுமாறிட்டு இருக்கும்போது நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. எடுத்து அபாய சங்கை ஊதுகிறான். இந்த அபாய சங்கை ஊதுறது யாருக்கு கேட்குதுன்னா அந்த போர்க்களத்தில் இருக்கிற அர்ஜுனுக்கு கேட்கல. அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு பகவான், அவருக்கு கேட்டுச்சு. அவருக்கு கேட்ட உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு அபிமன்யுவுக்கு ஆபத்து வந்துச்சு. இந்த அபாய சங்கு அபிமன்யுடைய சங்காச்சே. அப்ப அபிமன்யுவுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு பகவானுக்கு தெரிஞ்சிச்சு. பகவான் என்ன செஞ்சுட்டாரா, அங்க நின்று அந்த சத்தம் அர்ஜுனனுக்கு போய் கேட்க கூடாதுன்னு நினைச்ச பகவான் தன்னுடைய பாஞ்ச சன்னியத்தை எடுத்து ஊதிட்டார். இப்ப அர்ஜுனன் திரும்பி பார்க்கறான், பாஞ்ச சன்னியத்தோட சத்தம் மட்டும்தான் அர்ஜுனனுக்கு கேட்டுச்சு. இப்படின்னு திரும்பி பார்க்கறான். பகவான் நீ போர் செய்யன்னு கையை அசைக்கிறார். உடனே அவன் போரெல்லாம் முடிச்சாச்சு. போர் முடிஞ்சது. இப்போ இவங்க ஜெயிச்சாச்சு. அர்ஜுனன் ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் சந்தோஷத்தோட அர்ஜுனன் வருகிறான். ஆனா அவன் மனசுல ஏதோ நெருடல் இருந்துட்டே இருக்குது. அவனை போர்க்களத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனா மனசுல சந்தோஷம் நமக்கு வரமாட்டேங்குது, என்ன காரணம் அப்படின்னு நினைச்சுட்டே இவன் வர்றான். இப்ப தேர் ஏறியாச்சு. 2 பேரும் தேரை செலுத்தி கொண்டு பகவான் வர்றாரு. 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது கேட்குறான், கண்ணா என்னுடைய மனம் ஏனோ நடுங்குகிறது. நம்ம போர்ல ஜெயிச்சிட்டோம், ஆனா போர்க்களத்தில் அங்கே என்ன நடந்திருக்குமோ, குருட்சேத்திர யுத்த காலத்தில் என்ன நடந்திருக்குமோன்னு எனக்கு யோசனை தோணுதே. நமக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராவது இறந்துட்டாங்களோ என்னமோ தெரியலையே, என்னுடைய மனமெல்லாம் நடுங்குகிறதே கண்ணா, உனக்கு ஏதாவது தெரியுமா, யார் இறந்துட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பகவான் சொல்றாரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. போர்க்களத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, டெய்லி எத்தனையோ பேர் இறந்து போவாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது கிருஷ்ணா, போய் அங்க தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு தெரிஞ்சிருச்சு அபிமன்யு இறந்துட்டான்னு சொல்லி. இப்படியே அர்ஜுனனை கூட்டிட்டு போனான்னு சொல்லி சொன்னா இவன் ஏதாவது பண்ணிக்குவான். அர்ஜுனன் எவ்வளவு பெரிய வீரனோ அந்த அளவுக்கு எமோஷனலான பார்ட்டி அர்ஜுனன். அப்ப திடீர்னு எமோஷனல் ஆகி ஏதாவது பண்ணிக்குவானான்னு பகவான் பயந்துட்டு ஏற்கனவே இவன் வர்றதுக்கு முன்னாடியே தன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் எடுத்து எங்க வச்சுட்டாரான், தனியா இங்க ஒரு பக்கம் மறைச்சு வச்சுட்டார். இப்ப தேர்ல இவரும் அர்ஜுனன் மட்டும்தான் இருக்காங்க, எந்த ஆயுதம் இல்லை. 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது இல்ல என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாங்க. அதுக்கு பகவான் சொல்ற, ஒண்ணு இல்ல, காலையில இருந்து நீ சிவ பூஜை பண்ணல இல்லையா, அதனாலதான் உன் மனசு சங்கடமா இருக்குது. அங்க போற ஆறு இருக்குது, அந்த ஆறுல இறங்கி குடிச்சுட்டு நீ சிவ பூஜை பண்ணு, 10 நிமிஷத்துல ரெடி ஆகி போயிடலாம். சரி அர்ஜுனன் போயிட்டான். போய் குளிச்சுட்டு பூஜை பண்றதுக்கு தயாராகணும்னு சொல்லி அர்ஜுனன் குளிப்பதற்காக ஆற்றில இறங்கி போயிட்டான். இப்ப இவர் என்ன பண்றாரு, தேவேந்திரனை அழைத்தார் பகவான். அழைச்சிட்டு என்ன சொல்றாரு, நாங்க முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது நீ நெருப்பிலே வந்து விழுகிற மாதிரி நீ பண்ணு, இப்போ அர்ஜுனன் கேட்பான் அப்படின்னு ஒரு கதையெல்லாம் சொல்றாரு. அது என்னன்னு இப்போ கதையினுடைய பார்த்துக்கலாம், திருப்பி 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சொல்லிட்டேன். உடனே போயிட்டு இருக்காங்க. இப்ப தேவேந்திரன் வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் அங்கத்துல நெருப்பு மூட்டி அந்த நெருப்பிலே விழுக போவது மாதிரி தேவேந்திரன் அங்க நின்றுட்டு இருக்கா. பகவானுடைய செட்டப் அங்க நின்றுட்டு இருக்கான். இப்போ அர்ஜுனன் வந்தாச்சு, சிவபூஜையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து தேர்ல ஏறிட்டான். இப்ப 2 பேரும் பகவானும் அர்ஜுனனும் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து அர்ஜுனன் கேட்குறான், அங்கே ஏதோ நெருப்பு எறிகிற மாதிரி தெரியுதே கிருஷ்ணா, அங்கே ஏதோ நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குதே, பெரிய நெருப்பு வளையம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குதே கிருஷ்ணா, அது என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னன்னு தெரியலப்பா, வேணா பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பக்கத்தில் கொண்டு போய் தேர நிறுத்துகிறார் பகவான். 2 பேர் இறங்கி போறாங்க. ஒரு பெரியவர் வயதான ஒருத்தர் வந்து நெருப்புல விழுகிறதுக்காக வேண்டி போறாரு. அர்ஜுனன் ஓடி போறான். போயிட்டு பெரியவரே ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் நெருப்புல விழுகிறீங்க, ஏன் நெருப்புல விழுகிறீங்க? அவர் சொல்றாரு, அப்பா எனக்குன்னு யாருமே கிடையாது, எனக்குன்னு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இவ்வளவு நாளா இருந்தான், அவனும் இன்னைக்கு காலையில இறந்து போயிட்டான். துக்கமே என்னால தாங்க முடியல, என்னால தாழவே முடியல, அதனால நெருப்புல விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிட்டு இருக்கேன். உடனே அதை பார்த்து பெரியவர் அர்ஜுனன் சொல்றான், ஐயா அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, விதி முடிந்தது, அவன் இறந்து போயிட்டான், அதுக்காக நீங்க போய் நெருப்புல விழுந்து விழுந்து இறந்து போனீங்கன்னு சொல்லி சொன்னா அது சரியாகுமா? கடவுள் கொடுத்த உயிரை எடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, அப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றான். அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லப்பா, என்னால துக்கமே தாங்க முடியல, அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குது, ஒருவேளை எனக்கு வந்து நிலைமை உனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா நீ அப்படி பேசாம இருந்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு வந்த நிலைமை எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன், நிச்சயமாக நான் தற்கொலை செஞ்சுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா பகவான் கொடுத்த உயிரை எடுப்பதற்கு பகவானுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, நமக்கு கிடையாது, அதனால நிச்சயமா தற்கொலை செஞ்சுக்க மாட்டேன், இதுதானே பகவானுக்கு வேணும், இதுக்காகத்தானே இந்த நாடகம் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னது. சரிப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா, நல்ல வேலை என்னோட உயிரை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இந்திரன் போயிட்டான். இப்ப இவங்க வந்தாச்சு. வரும் பொழுது பீமனுடைய அலறல் சத்தம் கேட்கிறது அர்ஜுனனுக்கு. இவன் சொல்றான், பகவானே கிருஷ்ணா, என்னவோ பீமன் அழற சத்தம் கேட்குது, எங்க அண்ணன் பீமன் அவ்வளவு சீக்கிரமா எதுக்குமே
வருகிறார்கள். இப்ப 4 பேர் சேர்ந்து அழுகிற சத்தம் பெரிய சத்தமா கேட்டதும் அர்ஜுனனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளுடைய மகன் அபிமன்யு இறந்து விட்டாங்க. இப்போ ஓடி போய் எல்லாரும் கிடந்து அலறுகிறார்கள். அப்படியே, ஐயோ மகனே, நீ போனதுக்கு அப்புறம் இந்த சாம்ராஜ்யம் கிடைச்சி எங்களுக்கு என்ன புண்ணியம் இருக்கு, அதனால ஏதாவது சந்தோஷம் எங்களுக்கு இருக்கா, இதுக்கு மேல நாங்கெல்லாம் உயிரோட வாழணுமா, உயிரோட வாழ்ந்துதான் என்ன புண்ணியம் இருக்குது, எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குது, நாங்கெல்லாம் எதை கொண்டு போக போறோம்னு இங்க 5 பேரும் படுத்து கிடந்து அழுகிறார்கள், புரண்டு அழுகிறார்கள். ஒண்ணுமே செய்ய முடியல. அர்ஜுனனுக்கு கோபம் தாங்க முடியல. எந்திரிச்சவன் சொல்றான், இப்ப பீம் எப்படி என்ன இது நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலா சத்தம் அபாயச்சம் எடுத்து ஊதும் போது பீமன் புறப்பட்டு வருவான். பீமன் சொல்லிதான் அனுப்பியிருப்பாங்க, நீ உள்ள போ, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் பீமன் சொல்லி அனுப்பியிருப்பான். ஆமாம், பீமன் வர்ற வழியில என்ன ஆகுமா, ஜெயத்ரதன் என்ன பண்ணிடுவான், பீமன் மிகப்பெரிய சிவபக்தர். சிவபக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவனுக்குரிய ஸ்தாபனமான, அதாவது வந்து சிவனுக்குரிய சின்னங்கள் கொன்றை மலர், அதே மாதிரி ருத்ராட்சம், இதையெல்லாம் தாண்டி போக மாட்டாங்க. அது சிவனையே தாண்டுற மாதிரி இடுக்கு வந்து விடும்னு அவங்க நினைப்பாங்க. இப்ப இந்த ஜெயத்ரதன் என்ன பண்றான், பீமன் உள்ள போகலான்னு நினைச்சு உள்ள வரும் பொழுது ஜெயத்ரதன் கொன்றை மாலை எடுத்து சரியா வச்சுக்கிட்டா கரெக்டா அவன் என்ட்ரன்ஸ்ல தூக்கி போட்டுருவான். அப்ப இவன் பாப்பா அந்த என்ட்ரன்ஸ்ல கொன்றை மாலையை தாண்டி நம்ம போக முடியாது, போனோம்னு சொல்லி சொன்னா சிவனுக்கு இழுக்காயுமே நினைச்ச பீமன் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுவான். அந்த கேப்ல என்ன பண்ணிடுவாங்க, அடிச்சு அபிமன்யுவை இவங்க கொண்டுட்டாங்க. அப்போ பீமன் சொல்றான், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நான் அவனை காப்பாற்றணும்னு நினைச்சு வந்தேன், இந்த ஜெயத்ரதன் தான் கொன்றை மாலை எடுத்து நான் வர்ற தடத்துல போட்டேன், அதனாலதான் என்னால உள்ள போக முடியல. உடனே அர்ஜுனனுக்கு கோபமான கோபம் ஜெயத்ரதன் மேல. அவன் சொல்றான், சபதம் பண்றான், பாருங்க ஜெயத்ரதன் தான் இப்படி பண்ணவன், நாளைக்கு காலைக்குள்ள, அதாவது நாளைக்கு சாயங்காலம் அந்தி சாயறதுக்குள்ள, நாளைக்கு போர்க்களத்துல ஜெயத்ரதனை நான் கொள்வேன். அப்படி கொள்ளைன்னு சொல்லி சொன்ன, என்னால கொல்ல முடியலன்னா தீயை வளர்த்து அதுல நான் குதிச்சு இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றான். பகவான் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்றான், இன்னைக்கு ஒரு பெரியவர் வந்து சொன்னாரு, அதனால இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன், ஆனா நாளைக்கு இந்த வாக்கை நான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நாளைக்கு என்னோட மகன் இறந்த இடத்துக்கு நான் போயிடுவேன், ஒன்னு ஜெகத்திரதை நான் கொள்வேன், இல்லைன்னா நான் இறந்து போவேன், இது அர்ஜுனன் செய்யும் சபதம் சொல்லி சபதம் பண்ணிட்டான். போர்க்களத்துல 13ஆம் நாள் அபிமன்யு இறந்துட்டான். இப்ப 14ஆம் நாள் என்ன நடக்க போகுது, இப்போ பகவான் பதறார், என்ன கேட்காம இப்படி சத்தியம் பண்ணிட்டியே அர்ஜுனா, ஜெகத்ரதனை கொல்வது அவ்வளவு எளிது கிடையாது, அவனை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அஸ்திர சஸ்திரங்களை கைலாயத்திலே சென்று சிவபெருமானிடம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ சபதம் பண்ணிட்ட, வேற வழி இல்லை, உடனடியாக நைட்டோட நைட்டா கிளம்புவோம்னு சொல்லிட்டு சூட்சும உடலாக இதை அர்ஜுனனை மாற்றுகிறார். சூட்சும உடலை எடுத்துக்கொண்டு பகவானும் சூட்சும உடலோடு 2 பேரும் கைலாயத்துக்கு போறாங்க. இப்ப பாருங்க, பகவானும் அர்ஜுனனும் தன்னுடைய சூட்சும உடலை கொண்டு கைலாயத்துக்கு போறார். யார் கூட்டிட்டு போற, பகவான் கூட்டிட்டு போறாரு. நாமெல்லாம் நினைச்ச கைலாயத்துக்கு போக முடியுமா, சூட்சும உடலை எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது, பகவான் செய்கிறார். பகவான் என்ன பண்றாரு, அர்ஜுனனை சூட்சும உடலாக மாற்றி இவரும் தன்னுடைய சூட்சும உடலை எடுத்துக்கொண்டு 2 பேரும் கைலாயத்துக்கு போறாங்க. கைலாயத்துக்கு போயாச்சு. போகப்படுறது என்ன சொல்றாங்கன்னா, இவர் போறதுக்குள்ள இவர் சொல்லிட்டு போறாரு, தன்னோட தேர் சாகித்யம் பண்ற இன்னொருத்த ஆள் இருப்பான் இல்லையா, அதாவது பகவானுடைய தேரை ஓட்டுற சாத்தியகி, அவன் பேர் சாத்தியகி கூப்பிடுற, சாத்தியகி நாங்க கைலாயத்துக்கு போறோம், அஸ்திர சஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு வந்து ஜெயத்ரதனை கொள்வதற்காக அஸ்திரம் வாங்குறதுக்காக கைலாயம் போறோம். ஒருவேளை நமக்கு ஆயுதம் கிடைத்தாலும் கிடைக்கலாம், கிடைக்காமல் போனாலும் போகலாம். அப்படி கிடைக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா இவன் என்ன பண்ணிடுவான், அர்ஜுனன் உயிரோடு இருக்க மாட்டான். அதனால நீ என்ன பண்ணு, இருக்கக்கூட ஆயுதங்களை எல்லாம் எடுத்து அந்த பக்கமா அப்புறப்படுத்தி வச்சிடும் சாத்தியை கிட்ட சொல்லிட்டு பகவான் சூட்சும உடலோட அர்ஜுனனை கூட்டிக் கொண்டு கைலாயம் செல்கிறார். இப்ப இது யாருக்கு தெரிஞ்சிருச்சு, தர்மனுக்கு தெரிஞ்சிருச்சு. தர்மன் என்ன பண்றானா, கடோத்கஜனை போய் கூப்பிடுறான். கடோத்கஜன் அபிமன்யுவோட இழந்த சோகத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டவன் கடோத்கஜன் தான். ஏன்னு கேட்டா அபிமன்யும் கடோத்கஜனும் சின்ன வயசுல இருந்து ஒட்டாவே இருந்தவன். அதனால கடோத்கஜனுக்கு ரொம்ப வருத்தம் அபிமன்யு இறந்து போனது. உடனே இவன் என்ன சொல்றான்னா, கூப்பிடுறான், கடோத்கஜனை கூப்பிட்டு தர்மர் சொல்றாரு, கடோத்கஜனை அழைச்சிட்டு, இங்க பாருங்க தம்பி, நீ என்ன பண்ணு, போய் யுதிஷ்டிரன் கிட்ட போய் என்னன்னு சொல்லு. இந்த யுதிஷ்டிரன் சொல்றாரு, நீ போயிட்டு துரியோதனன் கிட்ட சொல்லு, நாளைக்கு காலையில கண்டிப்பாக ஜெயத்ரதனை போர்க்களத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லு. இப்ப 2 பேரும் ஜெயத்ரதனை கொல்றதுக்காக வேண்டி 2 பேரும் கிளம்பி போறாங்க. அஸ்திர சஸ்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பகவான் அர்ஜுனனை கூப்பிட்டு கைலாயத்துக்கு போறாரு. கைலாயத்துக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க. கண்டிப்பாக அஸ்திரம் வாங்கிட்டு தான் பகவான் கூட்டிட்டு வர்றாரு. வந்தா ஜெயத்ரதனோட உயிருக்கு ஆபத்து, கண்டிப்பாக ஜெயத்ரதனை கொல்லாம அர்ஜுன விடமாட்டான். அதனால ஜெயத்ரதன் என்ன பண்ணணும், போய் எங்கேயாவது பதுங்கி இருக்க சொல்லு, நாளைக்கு சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அவன் இந்த போர்க்களத்துல இருக்கக்கூடாது, நான் சொன்னதா போய் துரியோதனன் கிட்ட சொல்லு. இப்ப கடோத்கஜனை பாக்குறான், பெரியப்பாவுக்கு பைத்தியம் நீதியும் முடிச்சு
போனா போகட்டும்னு சொல்லி அபிமன்யு இறந்து போயிட்டா. அந்த சோகத்திலிருந்தே நாம எல்லாம் இன்னும் மீண்டு வரல. இப்பதான் இன்னைக்கு தான் இறந்து போயிருக்கான். நம்மளாம் இவ்வளவு வருத்தத்தோடு இருக்கிறோம். நம்மளுடைய பெரியப்பா அங்கே இருக்காரு, சித்தப்பா அர்ஜுன மேல அஸ்திர சஸ்திரங்களை பெற்றுக்கொள்வதற்காக கைலாயம் போறாரு. அப்படி இருந்து இவர் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறார், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான் தொடர்ந்து. இல்ல உன் பெரியப்பாவுடைய கட்டளை நீ போய்தான் ஆகணும். உடனே வேற வழி இல்லாம கடவுள் போறோம். போய் துரியோதனை தூங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் துரியோதனை தட்டு இப்போ எந்திரிச்சு பார்க்கலாம். என்னன்னு பார்த்து இவன் சொல்றான், இங்க பாருங்க எங்க பெரியப்பா சொல்லி விட்டாரு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி. என்னன்னு கேட்டா, நாளைக்கு காலையில ஜெயத்ரதனும் போர்க்களத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு காலையில எங்க பெரியப்பா சித்தப்பா அர்ஜுனனும் இவரும் பகவானும் கைலாயத்துக்கு போயிருக்காங்க. அஸ்திரங்களை வாங்கிட்டு வந்து கண்டிப்பா ஜெயத்ரதனை உயிரோடு விட மாட்டாங்க. அதனால நாளை காலையில போர்க்களத்துல ஜெயத்ரதன் இருக்கக்கூடாது. சாயங்காலம் வரைக்கும் எங்காவது ஒரு பெரிய குழி தோண்டி ஜெயத்ரதனை உட்கார வைக்கும்படி எங்க பெரியப்பா சொல்லி அனுப்பினாரு, பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லிட்டு திரும்பி வேண்டாம். இவன் எந்திரிச்சு துரியோதனன் சொல்றானா, 1000 தான் இருந்தாலும் தர்மம் தர்மம் தான் சொன்னான். இது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக வால்மீகி சொல்றார். ஏன்னா பகைவனே நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது எவ்வளவு பெரிய வலிமையான ஸ்டேட்மெண்ட். அவன் சொல்றானா 1000 தான் இருந்தாலும் தர்மம் தர்மம் தான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவ்வளவு பெரிய துக்கமான செய்தி நடந்திருந்தாலும் கூட இந்த நேரத்திலும் கூட தன்னுடைய தங்கச்சி, இவங்க பாத்தீங்கன்னா 100 பேர் கௌரவர்கள், இவங்க 5 பேரு, 105 பேருக்கு ஒரே ஒரு சகோதரி தான், ஆனா துச்சலை ஒருத்தான். அந்த துச்சலையுடைய மாங்கல்யம் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால தர்மன் சொல்லி அனுப்பினானா. இப்போ தன்னுடைய மகனான பாவிக்கப்படக்கூடிய அபிமன்யு இறந்துட்டான். ஒருவேளை நாளைக்கு ஜெயத்ரதனை கொல்ல முடியலன்னு சொல்லி சொன்னா அர்ஜுனன் இறந்து போயிருமாங்கிற விஷயம் தெரிஞ்சும் தர்மன் என்ன சொல்றானா, நீ ஜெயத்ரதன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நீ போய் சொல்லிடுவான்னு கடோத்கஜனை சொல்லி அனுப்புறான். இப்ப கடோத்கஜன் போய் சொல்லிட்டு கோபமா வந்துட்டா. மறுநாள் திரும்ப யுத்தம் ஸ்டார்ட் ஆகியாச்சு. 14ஆம் நாள் என்ன ஆகுது பாருங்க. இப்ப இவங்க பாண்டவர்கள் பக்கம் யோசிக்கிறாங்க, 14ஆம் நாள் ஜெயத்ரதனை கொல்லணும் இல்லைங்களா. இப்ப காலையில என்ன ஆகி போச்சு, 14ஆம் நாள் விடியும் பொழுது பகவானும் அர்ஜுனனும் அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ ஜெயத்ரதனை கொல்வதற்கான அஸ்திரம் எடுத்துட்டு வந்தாச்சு. இவங்க ஏற்கனவே தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, ஜெயத்ரதனை மறைச்சு வச்சிருக்காங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கடுமையான போர் செய்யறான் அர்ஜுனன். ஜெயத்ரதனை தேடுறான், எங்க எங்க எங்கன்னு தேடுறான். இவன் சிக்கவே இல்லை. ஜெயத்ரதனை குடிக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்காங்களே, தலை மட்டும் வெளியே போயிருக்கு, எங்க கண்டே பிடிக்க முடியல. சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகி போச்சா, அப்ப இன்னைக்கு நம்முடைய சபதம் நிறைவேற போகுது, நம்முடைய உயிர் போக போகுதுன்னு சொல்லி அர்ஜுனன் வந்து தீய வளர்த்துட்டு நான் விழுக போறேன்னு சொல்லி. அப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து வால்குலாக்கோ டைமிங் எதுவும் இல்லை இல்லையா, சூரியன் மறையறத வச்சுதான் அவங்க டைமை கெஸ் பண்ணுவாங்க. அப்போ பாக்குறாங்க நேரம் சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது, ஜெயத்ரதனை கண்டுபிடிக்க முடியல, நான் தீக்குள்ள விழுந்து என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் அர்ஜுனன் சொல்லிட்டா. தீய வளர்த்தியாச்சு, இவன் சாகரத்துக்காக வேண்டி போறது முடிவு பண்ணிட்டான். அப்போ பகவான் என்ன பண்றான், தன்னுடைய சக்கராயத்தை வச்சு லேசாக சூரியனை மறைத்தான். மறைச்சதையும் ஜெயத்ரதனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, வெளியில வந்து அர்ஜுனன் தீக்குறையாக தீக்குள்ள போய் விழுகும் போது நம்ம கண்ணால பாக்கணுமே, ஜெயத்ரதன் சந்தோஷம் ஆஹா ஓகோன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி விட்டான். ஓடி வந்ததும் அர்ஜுனா ஜெயத்ரதனை பாரு, அம்பா போடு, அவன் தலை கீழே விழுகக்கூடாது. அவங்க அப்பா அந்த ஆத்துக்கு பக்கத்துல தவம் பண்ணிட்டு இருக்கான், அவங்களுடைய தலை அந்த இடத்துல அவனோட மடியில தான் தலை விழுக்கணும். நீ போடுற அம்பு தலையை தள்ளி கொண்டு போய் அவனுடைய மடியில விழுகிற மாதிரி இருக்கணும், அம்பா போடுன்னு சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய சக்கராயத்தை எடுத்துட்டார். இப்ப வெளிச்சத்துக்கு வந்து ஜெயத்ரதன் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான். உடனடியாக அர்ஜுனன் அம்பை போடுகிறான். ஜெயத்ரனுடைய தலை துண்டிக்கப்பட்டு தலை அம்பை எடுத்துட்டு என்ன பண்ணுது, அம்பை தலை எடுத்து அப்படியே போகுது. ஜெயத்ரனோட அப்பா அந்த பக்கம் ஆத்துக்கு பக்கத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட மடியில போய் விழுந்துருச்சான். ஏன்னா அவனுக்கு ஒரு சாபம் இருந்துச்சா, ஜெயத்ரதனோட தலை யார்கிட்ட விழுந்து அவன் தலை யாருக்கு கீழே போடுறாங்களோ அவங்களுடைய தலை சுக்குநூறா வெடிக்குங்கிற சாபம் இருந்த காரணத்தினாலே இவன் போடுற அம்பு நேரடியாக போய் ஜெயத்ரதனோட தலையை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா தலையே விழுவான். அவங்க அப்பா தூக்கி தலை என்னன்னு பார்த்து தலை தூக்கி போடுறோம், அவர் தலை வெடிச்சு இறந்து போயிடுவான். இப்ப ஜெயத்ரதன் இறந்தாச்சு, ஜெயத்ரதனோட அப்பா இறந்தாச்சு, 2 பேர் இறந்தாச்சு. 14ஆம் நாள் போர்ல இப்படி அவங்க அபிமன்யு இறந்ததுக்கு பழி வாங்கி விட்டான் அர்ஜுனன். ஜெயத்ரதன் இறந்து போயார். இப்ப 15ஆம் நாள் போர் நடக்குது. இப்ப துரோணாச்சாரியார தீர்த்து கட்டணும் 15ஆம் நாள். இப்ப வந்துட்டு பாண்டவர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, துரோணாச்சாரியாரோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத பகவான் சொல்றாரு. அவரோட வீக்னஸ், துரோணாச்சாரியோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அஸ்வத்தாமன் தான் அவரோட வீக்னஸ். அதாவது அவரோட பையன், துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன் தான் அவரோட வீக்னஸ். அஸ்வத்தாமனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி சொன்னா இவர் தாங்க மாட்டார் துரோணாச்சாரியார் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். அஸ்வத்தாமன் செத்துட்டாங்கிற விஷயத்த யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா துரோணர் கிட்ட வந்து சொல்லணும். அதை யார் சொன்னா நம்புவாங்க, தர்மன் சொன்னா மட்டும்தான் துரோணாச்சாரியை நம்புவாங்க, வேற யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால அஸ்வத்தை கொண்டு போட்டு அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு
இப்போ பகவான் சொல்லாலும் தர்மன் கேட்க மாட்டேங்க. நான் என்ன ஆனாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் தர்மன் சொல்றான். கிருஷ்ணா, நான் இத்தனை நாள் என்னுடைய தர்மத்தை கடைபிடித்து வந்திருக்கிறேன், உண்மையை கடைபிடித்து வந்திருக்கிறேன். இப்ப போய் போர்க்களத்துல நான் இதை செஞ்சுட்டேன்னு சொன்னா இத்தனை நாள் நான் கடைபிடிச்சு வர தர்மத்தினால என்ன புண்ணியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் சொல்ல மறுக்கிறான். அப்ப இவன் என்ன பண்றாங்கன்னா பீமனை சொல்றாரு பகவான். அஸ்வத்தாம இறந்துட்டான்னு பீமன் அவரு காதுபட சொல்றான், துரோணாச்சாரியர் காதுபட பீமன் சொல்றான். ஆனா பீமன் சொன்னாலும் துரோணாச்சாரியர் கண்டுக்காம இவர் போர் செஞ்சுட்டே இருக்காரு. அப்போ அடுத்ததான் இவர் என்ன பண்றாருன்னா பகவான் பிளான் பண்றாரு. அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு யாரை வச்சு சொன்னா இது நடக்கும், தர்மனை வச்சு சொன்னா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு யோசிச்சவரு தர்மன் கிட்ட போய் அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு யானையை கொண்டு போட்டு அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு நீ போய் சொல்லு, அஸ்வத்தாமங்கிற யானை இறந்துருச்சு தானே, ஆமா அதை மட்டும் நீ போய் சொல்லு. அஸ்வத்தாமங்கிற யானை அப்படின்னு அவன் சொல்றப்பல பகவான் தன்னுடைய பாஞ்சசனியத்தை எடுத்து ஊதிட்டார். இப்போ துரோணாச்சாரியர் காதல் விடுதலை அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்றது இறந்துட்டான்னு சொன்னது மட்டும் கிடையாது. இடையில பாஞ்சசனியத்தை ஊதுனதுனால அஸ்வத்தாமன்கிற யானை அப்படின்னு சொன்னது பாஞ்சசனியத்தை ஊதுனதுனால அந்த சத்தத்துல மறைஞ்சு போச்சு. அஸ்வத்தாமன்கிறது இறந்துட்டாங்கிற மட்டும் காதல் விடுதலை. இப்போ அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு துரோணாச்சாரியர் முடிவு பண்ணிட்டார். மகனே, நீ போனதுக்கு அப்புறம் நீ நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, எனக்கு இந்த பதவியும் வேண்டாம், பட்டமும் வேண்டாம், படைத்தளபதிங்கிற அந்தஸ்தும் வேண்டாம், எனக்கு எதுவுமே தேவை, இனிமேல் நான் உயிருடன் வாழ்ந்துதான் என்ன புண்ணியம் இருக்கிறது அப்படின்னு நினைச்சவன் என்ன பண்ணிட்டார் துரோணாச்சாரியர் தன்னோட அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் கீழே போட்டு வில்ல போட்டு அம்பு போட்டு வாழையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே நின்றுட்டார் போர்க்களத்தில். 15ஆம் நாள் போர்க்களத்துல இப்ப என்ன, இப்போ துரோணாச்சாரியர் நின்றுட்டு இருக்காரு. அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்றாரு போடுறாங்க. இப்ப அர்ஜுனன் தன்னுடைய அம்பை எடுத்து மழையாக பொழிகிறான் துரோணர் மேல. துரோணர் அப்படியே நின்று இருக்காரு, எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. அப்ப துரோணர் இப்போ அர்ஜுனுடைய அம்புகளால் சிதைக்கப்பட்டார். துரோணாச்சாரியார் இறந்து போயிட்டாரு. 15ஆம் நாள் போர்க்களத்துல துரோணாச்சாரியார் கொல்லப்பட்டார். இப்போ முடிச்சது. அடுத்தது பீஷ்மர் போயாச்சு, துரோணர் போயாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ஆவதா இருக்கக்கூடியவன் கர்ணன். கர்ணன் 15ஆம் நாள் போர்க்களத்திலே படைத்தளபதியாக 2 நாள் வரும். 15ஆம் நாள் 16ஆம் நாள் 17ஆம் நாள் 2 நாள் படைத்தளபதியாக கர்ணன் வருகிறான். 16ஆம் நாள் 17ஆம் நாள். இப்போ 16ஆம் நாள் கர்ணன் யுத்தகலத்துக்கு வரான். இடையில ஒரு நாள் போர் நடக்குது. 16ஆம் நாள் படைத்தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டு கர்ணன் வந்துட்டான். கர்ணன் வரும்பொழுது ஏற்கனவே 2 சத்தியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. கர்ணன் கிட்ட குந்தி அனுப்பி பகவான் சொல்லி 2 சத்தியங்களை வாங்கியாச்சு. என்ன 2 சத்தியங்கள் கேட்டா, நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல பிரயோகம் பண்ணக்கூடாது. இந்த நாகாஸ்திரம் அப்படிங்கிறது என்னன்னு நேத்தே நான் சொல்லியிருந்தேன். நேத்து வராத அன்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டுக்கலாம். ஒரு தடவை காண்டவ புஸ்தம் அப்படிங்கிற மிகப்பெரிய காட்டை அர்ஜுனன் தகவனம் செய்கிறான். அப்ப தகவனம் செய்யும் பொழுது அதிலே இருந்து தப்பித்துக் கொண்ட ஒரே ஒரு பாம்பு, தாருகன் என்ற பாம்பு நாகலோகத்துக்கு போயிருக்குது ஏற்கனவே. அதுல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிடுச்சு. அதுல ஒரே ஒரு அம்மா பாம்பு, ஒரு குட்டி பாம்பு மட்டும் இருக்குது. அந்த அம்மா பாம்பு என்ன பண்ணுச்சு, அந்த குட்டி பாம்பு அஸ்வசேனங்கிற குட்டி பாம்பை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டி முழுங்கிட்டு தப்பிச்சு போடலான்னு பார்க்குது. முழுங்கிடுச்சு. தப்பிச்சு போகக்கூடாது அர்ஜுனன் அம்பை போட்டுட்டான். இப்ப என்ன போச்சு, அம்மா பாம்பு செத்து போச்சு. அந்த அஸ்வசேனங்கிற பாம்பு மட்டும் பொழைச்சிருச்சு. இந்த குட்டி பாம்பு பொழைச்ச குட்டி பாம்பு நேரா கர்ணன் கிட்ட போயிடுச்சு. யார் அர்ஜுனனுக்கு எதிரின்னு பார்க்குது, கர்ணன் தான் எதிரின்னு கர்ணன் கிட்ட போயிடுச்சு. சொல்லுது, கர்ணா, நான் பார்ப்பதற்கு பாம்பு மாதிரி இருப்பேன், நீ என்னை தொட்டு எடுத்தேன்னு சொல்லி சொன்னா நான் அஸ்திரமா உன்னோட அம்பராத்துணியில் இருப்பேன். போர்க்களத்துல நீ ஒரு முறை அர்ஜுனனை நோக்கி குறியாட என்னை போட்டேன்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக அர்ஜுனன் உயிரை குடிக்காமல் நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அஸ்வசேனங்கிற பாம்பு நாகாஸ்திரமாக மாறி கர்ணனுடைய அம்பராத்துணிக்குள்ள இருக்கு. சக்தி வாய்ந்த ஆயுதம் அது. இப்ப அது கர்ணன் கிட்ட இருக்கு. இப்ப 16ஆம் நாள் போர்க்களத்துக்கு கர்ணன் வந்தாச்சு. படைத்தளபதியாக பொறுப்பேற்று வந்துட்டான். அது போக கர்ணனுக்கு ஏற்கனவே 2-3 சாபங்கள் இருக்கு. என்னன்னா, பரசுராமர்கிட்ட இவன் வித்தை கற்றுக்கொள்வதற்காக போகும் பொழுது இவன் சத்திரியன்னு இவன் சொல்லியிருக்கவே மாட்டான். இவன் பிறப்பு ரகசியமே இவனுக்கு தெரியாது. இவன் எப்படி சொல்றது, இவன் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். இவரா என்ன நினைச்சுப்பாரு, இவன் பொய் சொல்லிட்டான், சத்திரியர்களுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு நம்ம ஏற்கனவே ஒரு சபதம் பண்ணியிருக்கோம். இவன் தெரியாம பொய் சொல்லிட்டான்னு நினைச்சவரு முன்ன பெண்ணை யோசிக்காம இவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. என்னன்னு சாபம் கொடுக்குறாரு, என்கிட்ட பொய் சொல்லி நீ வித்தைகளை கற்றுக்கொண்டதுனால தக்க சமயத்தில் உனக்கு அது உதவாமல் போக கடவுதும் சாபம் கொடுத்துட்டார் கர்ணன் ஏற்கனவே. ரெண்டாவது ஒரு சாபம் வந்திருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, சின்ன இதா இருக்கும்போது சின்ன வயசுல, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தேரோட்டிட்டு போகும்போது ஒரு பசுவினுடைய கன்று தெரியாம தேர்கால பட்டு இறந்து போச்சு. அந்த பசு சாபம் கொடுத்துச்சான், தக்க சமயத்துல போர்க்களத்துல உன்னுடைய தேர் சக்கரம் மண்ணில் புதையுண்டு போகும், அது சாபம் கொடுத்துருச்சு.
ஏற்கனவே நாகாஸ்திரம் இருக்குது, 10ஆவதுக்கு இவன் கெட்டவங்களோட போய் சேர்ந்திருக்கான். குந்தி வந்து அத்தனை தடவை கூப்பிட்டும் நான் வரமாட்டேன்னு சொல்லி இவன் சொல்லிட்டான். 16ஆம் நாள் யுத்த களத்துக்கு கர்ணன் வந்தாச்சு. இப்போ யுத்தம் நடக்க போகுது. இதுக்கு தேர் சாரதியா யார் வரன்னா சல்லியன். சல்லியன் யாருன்னு கேட்டா இப்போ நகுலன் சகாதேவனுடைய மாமா சல்லியன். சல்லியன் வந்து ஆக்சுவலா பாண்டவர்கள் பக்கம் தான் இருந்திருக்கணும். என்ன பிரச்சனைன்னு கேட்டா சல்லியனுக்கு சாப்பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். இது வந்து துரியோதனனுக்கு தெரியுமா. சல்லியன் என்ன பண்றா, தன்னுடைய மருமகன்களை நகுலனை சகாதேவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவன் வழியில வரும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அங்க அறுசுவையோட உணவு சமைச்சு வச்சுட்டு நல்ல ஸ்மெல் வருது. சல்லியனுக்கு யாரு என்னன்னு கேட்காம நல்ல சாப்பாடு இருக்குதுன்னு நீ யோசிச்சுட்டு இருக்கும்போது விருந்தோம்பருக்காக நிறைய பேர் வந்து வாங்க சாப்பிடலாம் கூட்டிக்கிட்டு போய் இவனை சாப்பிட வச்சிடாங்க. நல்லா சாப்பாடு போட்டு ஒரு நாள் ஆகா ஒவ்வொன்று சாப்பிட்டு முடிச்சிடான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது யாரோட பாசறைன்னு அப்பதான் விசாரிக்கிறானா. விசாரிக்கும் போது சொன்னா துரியோதனுடைய பாசறை. துரியோதனோட பாசறையில இவன் சாப்பிட்டதுனால துரியோதன் சத்தியம் வாங்கிட்டானா, எனக்கு எதிராக நீ போய் போர் செய்யக்கூடாது. அந்த காலத்துல அப்படி ஒரு தர்மம் வந்திருக்கு. ஒரு நேரம் ஒரு சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுக்காக நிச்சயமா போகக்கூடாதுங்கிற தர்மத்தை அந்த காலத்துல எல்லாரும் கடைபிடிச்சாங்க. இந்த காலத்துல எல்லாம் சாப்பாடு போட்டவங்களுக்கு தான் முதல்ல குழி பறிக்கிறாங்க. நம்மளுடைய தர்மம் அப்படி போயிடுச்சு இல்லையா. அப்ப அப்படி ஒரு தர்மம் இருந்த காரணத்திலே சல்லியன் போய் என்ன பண்ணிட்டான், வேற வழி இல்லாம நகுலன் சகாதேவனுடைய மாமா துரியோதனன் கிட்ட போயிட்டான். இப்ப அந்த சல்லியன் தான் அவன் மிகப்பெரிய மகாராஜா. அவன் வந்து தேரோட்டியாக வருகிறான். யாருக்கு? கர்ணனுக்கு. சல்லியனுக்கு கோபமான கோபம். ஏன் கோபம்னா நான் ஒரு நாட்டுக்கு மகாராஜா, இவன் சூதபுத்திரன், இவனே ஒரு தேரோட்டியனோட மகன். இந்த தேரோட்டியோட மகனுக்கு நாம போய் தேரோட்டுறதா அப்படிங்கிற ஈகோ ப்ராப்ளம் ஏற்கனவே மனசுக்குள்ள இருக்கு. வேற வழியில துரியோதன சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக வேண்டி தேரை ஓட்டி கொண்டு செலுத்தி கொண்டு வருகிறார். இப்ப போர்க்களத்துக்கு வந்தாச்சு, போர் ஆரம்பிச்சாச்சு. 2 பக்கம் இருந்து அம்புகள் விட்டுக்கிறாங்க. இப்ப இவன் என்ன பண்றான், கர்ணன் தன்னுடைய சக்தி வாய்ந்த ஆயுதமான நாகாஸ்திரத்தை எடுக்கிறான். எடுக்கும் பொழுது சல்லியன் சொல்றான், இங்க பாருப்பா, நாகாஸ்திரத்தை நீ இவனுடைய நெஞ்சுக்கு குறிவை, தலைக்கு குறி வைக்காதேன்னு சொல்லி சொல்றான். உடனே இவன் ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து இவன் வரமாட்டேன்னு சல்லியன் சொல்லிட்டு ஏதோ ஒன்று டீஸ் பண்ணிட்டே இருக்கிறான் கர்ணன். அதனால கர்ணன் ரொம்ப எக்கச்சக்க கோபத்துல இருக்கான். கோபத்துல இருந்தனால எக்கச்சக்கமான கோபத்துல இருக்கான் கர்ணன். அப்போ இவன் அந்த இடத்துல அம்பு போடணும்னு சொல்லி சொன்னது இவன் என்ன சொல்றான், நீ தேரோட்டியா மட்டும் வேலை செஞ்சினா போதும், நான் ஒரு சுத்த வீரன், எனக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல அம்பு போட்டு எப்படி கொள்றதுங்கிற வேலை எனக்கு தெரியும், நீ இதை பத்தி பேசாதுன்னு சொல்லி சொன்னது சல்லியனுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. பேசாம இருக்கான். உடனே நாகாஸ்திரத்தை குறி வச்சு அவன் போடுறான். இந்த அஸ்வசேனங்கிற பாம்பு சீறிக்கொண்டு போகிறது, எப்படியா அர்ஜுனோட உயிரை குடிச்சிடணும், இது போயிட்டே இருக்குது. அங்க என்னாச்சு, பகவான் பார்த்துட்டாரு, நாகாஸ்திரம் வருது கர்ணன் கிட்ட இருந்துன்னு பகவான் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா லேசா அவருடைய பெருவிரலால தேரை அமுத்திட்டாரு. இப்ப என்ன ஆகி போச்சு, அர்ஜுனுடைய தேர் கீழே போயிடுச்சு. அப்ப தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. அதுதான் பழமொழி அப்படி வந்தது. தலைக்கு வந்த அம்பு என்ன ஆகி போச்சு, இந்த நாகாசுரம் தலைப்பாகையோட போயிடுச்சு. திருப்பி அந்த நாகாசுரத்துக்கு பயங்கரமான கோபம், அதுதான் கொல்லணும்னே இருக்குது, அர்ஜுனனை கொல்லணும்னு. திருப்பி வந்துச்சு, வந்து எனக்கு இன்னொரு தடவை விடு, நான் போய் அர்ஜுனோட உயிர் எடுக்காம வரமாட்டேன்னு விடு. ஆனா கர்ணன் ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சத்திய வாக்கியம் மீற முடியாதுங்கிற காரணத்தினால இல்ல இன்னொரு தடவை உன்னையே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அம்பலத்துக்குள்ள போட்டான். அந்த பாம்பு திட்டிகிட்டே போயிடுச்சு, இவனை திட்டிட்டு. இது ஒண்ணு முடிச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகி போச்சு, இவன் தேரை ஓட்டிட்டு போறான். சல்லியன் சொல்றான், நான் அப்பவே சொன்னதில்லை அவனோட நெஞ்சுக்கு குறி வைங்கன்னு சொல்லி அத்தனை டைம் சொல்லி சொன்னதில்லை, நீ எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி சொன்ன, இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போயிட்டு இருக்கான். போகும்போது டடக்குன்னு தேர் சக்கரம் போய் சிக்கிடுச்சு. சிக்கின உடனே நீ கீழே இறங்கி அதை கொஞ்சம் எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சல்லியன் கிட்ட சொல்றான். சல்லியன் சொல்றான், தேரோட்டியோட வேலை தேர ஓட்டுறது மட்டும்தான், நீ உன்னோட தேர் எங்கேயாச்சும் போய் சிக்கிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அதையெல்லாம் எடுத்து விடுறது என்னோட வேலை கிடையாது, நான் எடுத்து விட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன். சொன்ன உடனே கர்ணனுக்கு பயங்கரமா கோபம், நீ போய் இந்த நேரத்திலேயே நீ இப்படி பண்ணணும், 2 பேருக்கு பயங்கர சண்டை வந்தது. சல்லியன் விட்டு போட்டு கிளம்பி போயிட்டான். எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு அவனும் பார்த்துட்டு இருந்தான், எப்படா விட்டு போட்டு போலாம், இவனுக்கு எதுக்கு நாம தேரோட்டணும் மனசுக்குள்ள வச்சிருந்து பேசிட்டு இருந்தவன் இவன் இப்படி சொன்னதும் உடனே இதுதான் சான்ஸ் கிடைச்சுன்னு விட்டுட்டு போயிட்டான். இப்ப 17ஆம் நாள் இப்ப யுத்தம் இப்படி நடந்துட்டு இருக்குது. 16ஆம் நாள் எப்படி முடிஞ்சு, 17ஆம் நாள் இப்படி யுத்தம் நடந்தது. இப்போ கர்ணன் என்ன பண்றான், தன்னுடைய நெஞ்சை இப்படி திரும்பிட்டு தேர் சக்கரத்தை இழுக்கிறான். முன்னாடி பாக்குறான், ஒண்ணும் பண்ண முடியல. நெஞ்சை கொடுத்து கையை கொடுத்து அப்படியே தேர் சக்கரத்தை தூக்குறான். தூக்கும் பொழுது பகவான் பாக்குறான், இதுதான் சமயம், அர்ஜுனா அம்பா போடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அர்ஜுனன் என்ன பண்றான், போட்ட அம்பு மழையாக பொழிந்தான். அர்ஜுனன் போய் எல்லாம் அவனுடைய
போய் மார்பை தைத்தது, உயிரை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில அப்படியே நின்று. அவனோட உயிர் ஆனா போகலையா. தர்ம தேவதை மேல இருந்து அழுகிறான். ஐயோ, இந்த உலகத்திலேயே தர்மத்துக்கும் தானத்துக்கும் எனக்கு ஒரே ஒரு பையன் தானே இருந்தான். இந்த உலகத்துல யாராருக்கு எத்தனையோ பையன் இருக்குது, எனக்கும் ஒரே ஒரு பையன் தானே இருந்தான். அவனை இப்படி கொள்றதுக்காக வேண்டி முயற்சி பண்ணி இப்படி கிடையா போட்டீங்களான்னு சொல்லி தர்ம தேவதை விட மாட்டேன், அவன் உயிர் போகக்கூடாதுன்னு நினைச்சு மேல இருந்து பிடிச்சிட்டு அழுகிறான். இப்ப பகவான் பார்க்கிறாரு. பார்த்துட்டு கர்ணனுடைய உயிர் போகாததற்கான காரணம் என்னன்னு பார்த்தா தர்மம் தான் அவனை பிடிச்சிட்டு இருக்கு. அந்த தர்மத்துடைய பலன்களை நம்ம வாங்கினா மட்டும்தான் அவனோட உயிர் போகும்னு நினைச்சு பகவான் என்ன பண்றாரு, தள்ளாடக்கூடிய ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டு தண்டூன்றிய கை, தலையெல்லாம் நரை அப்படின்னு தள்ளாத வயதாக ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டு வர்றாரு. அவர் வந்துட்டு உடனே கேட்கிறாரு, கர்ணா நீங்க தானே இந்த மிகப்பெரிய கொடையுள்ளல் கர்ணன்? ஆமாப்பா. அவனால பேச முடியல. ஆமாப்பா. உங்ககிட்ட ஏதாவது வாங்கி, நானே கஷ்டத்தீவனத்தில் இருக்கிறேன், உங்ககிட்ட ஏதாவது வாங்கி பொழைச்சிக்கலான்னு நினைச்சிட்டு வந்தனே, நீங்க போர்க்களத்துல இப்படி குத்துயிரும் கொலையுருமா கிடைக்கிறீங்களே அப்படின்னு நான் என்ன வாங்குவேன் உங்ககிட்ட இருந்து? உடனே அப்பவும் அவர் சொல்றேன்னா, இந்த நேரத்தில் என்னோட என்கிட்ட நாடு நகரம் எல்லாம் இருக்கு, சொத்தெல்லாம் இருக்கும்போது, எத்தனையோ செல்வங்கள் இருக்கும்போது நீங்க வராம இப்ப வந்திருக்கீங்களே, இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னு நான் சொல்லாத அளவுக்கு ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருக்கிறத கேட்டு நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிறது என்னப்பா இப்ப இருக்குது, என்ன இதுவரைக்கும் நான் செஞ்ச புண்ணியத்தோட பலன் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, அதை வேணா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தாரவாட்டுன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பாக்குறாரா, அங்க ஒண்ணும் இல்லையா. அதாவது தாரவாத்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா தண்ணி கையில ஊத்தி தான் தாரவாத்து கொடுக்கணும். தண்ணி ஊத்துறதுக்காக வேண்டி பாக்குறா, தண்ணி அங்க எதுவுமே இல்லை. அப்ப அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா தன்னுடைய மார்பில இருக்கக்கூடிய ரத்தத்தை அப்படியே எடுத்து அம்பு எடுத்து அதுல வர ரத்தத்தை எடுத்து பிடிச்சு கொடுத்து தாரவாத்து கொடுக்குறாங்க. தாரவாத்து கொடுத்து பகவான் கை கீழே இருக்கான், இப்ப கர்ணனுடைய கை மேல இருக்கான். பகவான் வாங்கிட்டார். வாங்கின உடனே விஸ்வரூபம் எடுத்து கர்ணனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். பகவான் விஸ்வரூபம் எடுத்த இடங்கள் மகாபாரதத்திலே 4 இடங்கள். ஏற்கனவே சகாதேவனுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டார், துரியோதனுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டார், இப்ப 3வதான இவருக்கு கர்ணனுக்கு கொடுக்கிறார். இப்ப பகவத்கீதை உபதேசம் பண்ணும்போது அர்ஜுனனுக்கு ஒரு தடவை விஸ்வரூபம் கொடுப்பார். விஸ்வரூபம் கொடுத்துட்டு அது சொல்றாரு, ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ 4வது விஸ்வரூபம் கர்ணனுக்காக எடுக்கிறார். கர்ணனுக்கு எடுத்து விஸ்வரூபத்தை காட்டுகிறார். அப்ப கர்ணன் பார்த்து அப்படி அவனுடைய உடம்பெல்லாம் நடுங்குது. நான் எப்பேற்பட்ட புண்ணிய பண்ணியிருந்தா இப்படி ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கணும் பகவான். எத்தனையோ பேர் ஏங்குறாங்க, உன்னுடைய தரிசனம் கிடைக்காதா, பாத தரிசனம் கிடைக்காத, உன்னுடைய நீ ஒரு தடவையாக பார்க்க மாட்டோமா, உன்னுடைய நாமத்தை சொல்ல மாட்டேன், உன்னுடைய அனுகிரகம் கிடைக்காத, உன்னுடைய அருள் கிடைக்காதுன்னு எத்தனை பேர் ஏங்கி கொண்டிருக்கிறாரு. நான் ஒரு நாள் கூட நினைக்கலையே, நீ வருவியான்னு நினைக்கலையே, எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு நான் நினைக்கலையே, அருள் செய்ய நான் நினைக்கலையே. ஆனா எதுவுமே நினைக்காத செய்யாத உனக்கா எதுவுமே செய்யாத என்ன தேடி வந்து எனக்கு நீ விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தியே பகவானே, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும், இந்த பிறவைக்கு இது மேல எனக்கு என்ன பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அழுகிறான் கர்ணன். ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுகிறான். அழுத உடனே பகவான் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாடுறாரு. மன்னவன் பணியேந்தும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன்பழி கொண்டேனடா, நானும் உன்பழி கொண்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றாரு, உனக்கு என்ன வர வேணுமோ கேளுன்னு சொல்லி சொல்றாரு. உடனே சொல்றாரு, எத்தனை பகவான் சொன்னதும் உடனே கர்ணன் கேட்கிறான், எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லைன்னு சொல்லாத மனம் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் பகவான் என்று. உடனே பகவான் மனசார நினைக்கிறாராம். அது வில்லி எப்படி பாடாரு பாருங்க. அதாவது மைத்துணன் உரைத்த வாய்மொழி கேட்ட ஐயன் மனமலர் உவந்து உவந்து அருளியா, உவந்து உவந்து ரொம்ப சந்தோஷப்படுற, உவந்து வந்து கைத்தல மலரால் மார்புற தழுவி கண்மலர் கருணை நீராட்டி, கண்மலர்ல கருணை நீராட்டி, ஈகையும் செல்வமும் எத்தனை பிறவி எடுக்கினும் ஈகையும் செல்வம்
இறுதியில் முக்தியும் பெறுவ முடிவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க. அதாவது இல்லைன்னு சொல்லாத மனம் மட்டும் உனக்கு இல்ல, அதை கொடுக்கறதுக்கு உனக்கு செல்வம் வேணும் இல்லையா, அந்த செல்வத்தையும் சேர்த்தியே உனக்கு கொடுக்குறேன். ஈகையும் செல்வமும் பெற்று இறுதியில் முக்தியும் பெறுவ முடிவில், முடிவில் முக்தியும் உனக்கு கிடைக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அனுகிரகம் பண்ணாங்க. இப்படி கர்ணனுடைய அந்திம காலம் முடிந்தது. இனி வேக போகணும், 5 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப கர்ணன் இப்ப இறந்து போயிட்டான். 18ஆம் நாள் யுத்தம். இப்ப கௌரவம் கட்ட யாருமே கிடையாது, டோட்டலா 0ங்கிற நிலைமையில இருக்கிறான். இப்ப என்ன ஆகி போச்சு பாருங்க, பாண்டவர்கள் பக்கம் இவங்க 5 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது கூட கொஞ்சம் வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன சார் குருபிரசாத் சார் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். சரி, இப்ப இவங்க என்ன ஆகி போச்சு பாருங்க, இப்ப பாண்டவர்கள் பக்கம் 5 பேர் இருக்கிறாங்க. இவங்களோட வேலை எல்லாமே இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப துரியோதனன் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான். 17ஆம் நாள் போர் முடிஞ்சிருச்சு. இப்ப காந்தாரி யோசிக்கிறா, தன்னுடைய மகன்கள் அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, துரியோதனன் ஒருத்த மட்டும் இருக்கிறான். இந்த வம்சத்துக்கு அவனை மட்டுமாச்சு காப்பாற்றணும்னு நினைச்ச காந்தாரி என்ன பண்றா, இரவோடு இரவாக தேர் எடுத்துட்டு அங்க வந்துட்டான். என்னன்னு கேட்டோம்னா, அன்றைக்கெல்லாம் போர்க்களத்துல பெண்கள் தங்கக்கூடாது அப்படிங்கிற இது இருந்துச்சு. பெண்கள் அதையெல்லாம் பார்த்தா பயந்துப்பாங்க. அதனால போர் வாசலுக்குள்ள பெண்கள் தங்குவதற்கோ வருவதற்கோ அனுமதி கிடையாது. அதனால காந்தாரி வரல. ஆனா நான் தன்னோட 99 மகன்களும் இறந்து விட்டார்கள் தெரிஞ்சதுனால இந்த ஒரு மகன் துரியோதனாவது காப்பாற்றுங்கிற காரணத்தினால இரவோடு இரவாக அவன் தேரை எடுத்துட்டு இவன் வந்துட்டு போய் மகனை பார்த்து, மகனே கவலைப்படாத, உங்க அம்மா நான் இருக்கேன், எல்லாரும் இறந்துட்டாங்க, தம்பிக்கு 99 மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத, நீ ஒருத்தர் இருக்கிறீ இல்லையா குளத்துக்கு, அது மட்டுமே போதும். நீ என்ன பண்ணு, வேகமா போய் குளிச்சுட்டு நீ நேரடியாக என்கிட்ட வா, உடம்புல ஆடையே எதுவுமே போடாம நீ எப்படி பிறந்தையோ பிறந்த மேனியாக என் முன்னால் வந்து நில்ல, என்னுடைய பார்வை தீட்சண்யத்தினால் உன்னை காப்பாற்றுவேன்னு காந்தாரி சொல்ற. சரின்னு வேகமா துரியோதனன் அப்பா இத்தனை நாள் ஒண்ணுமே இல்லைன்னு துவண்டு போய் கிடந்த 17ஆம் நாள் போர் முடிவில் துவண்டு போய் கிடக்கிற துரியோதனன் அம்மா இப்படி ஒரு வார்த்தை சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு. உடனே வேகமா எந்திரிச்சு குளிச்சுட்டு வர்றதுக்காக வேண்டி ஓடுறான். ஓடிட்டு அங்க என்ன பண்றான், வெளியில இருந்து வரக்கூடிய நேரம் அப்ப பகவான் போயிட்டாங்க. போயிட்டு குழல் ஊதி கொண்டு நிற்கிறார். இப்போ இவனுக்கு தெரிஞ்சு இந்த கிருஷ்ணன் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போகக்கூடாது, அவனை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு வர்றான். ஆனா பகவான் விடாம வர்றாரு. ஏப்பா இவ்வளவு பெரிய வயசு வந்துருச்சு, உனக்கு வயசு வந்த பையன் இப்படி போய் உங்க அம்மா முன்னாடி நிற்கலாமா, அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, நீ இது வரைக்கும் பண்ண பாவத்தை எல்லாம் விட மிகப்பெரிய பாவம் இதுதான் உனக்கு தெரியுமா, இப்படி யாராச்சும் போய் நிற்பாங்க, எதையோ சொல்றாரு. சொல்லும் பொழுதே அவனுக்கு மனசு கொஞ்சம் கலந்துருச்சு. நீ இடுப்புல என்ன பண்ண, துணி எதுவுமே இல்லையா கிருஷ்ணா, நான் என்ன பண்றேன், இடுப்புல ஒரு வாழை இலை இருக்கு இல்லையா, அந்த வாழை இலையை மட்டும் கட்டிக்கிட்டு போய் நில்லு உங்க அம்மா முன்னாடி. சென்று ஒரு வாழை இலையை எடுத்து இடுப்புல கட்டிட்டு போய் நிக்கிறான். போய் நின்னது காந்தாரி என்ன பண்ண, தன்னுடைய கண்ணையை கட்ட அவுத்துட்டு பாக்குறா. ஒவ்வொரு உறுப்புகளாக பார்த்து கொண்டே வருகிறாள். மேல வரும்போது இடுப்புல வாழை இது கட்டி இருக்குது, வாழை இலை கட்டி இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் பொழுது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு பகவானுடைய வேலை. கடைசியில் இவ சொல்றா, தர்மம் வெல்லும் அப்படின்னு காந்தாரி சொல்றா. சொல்லி முடிச்சுட்டு இவ கிளம்பி போயிட்டா. மறுநாள் என்னாச்சு, 18ஆம் நாள் காலையில வந்தாச்சு. இப்போ துரியோதனனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, இவன் ஏரியில மூழ்கி இருந்தான்னா எத்தனை நேரம் வேணாலும் தண்ணிக்குள்ள இருப்பானா, அவனை கண்டே பிடிக்க முடியாது. இவன் என்ன பண்ணிடுறான், துரியோதனை 18ஆம் நாள் காலையில இவங்க யாராவது கண்டுபிடிச்சா நம்மளை கொண்டு போடுவாங்கன்னு நினைச்சு ஏரியில போய் முங்கிட்டு மூச்சு பிடிச்சிட்டு உள்ளேயே இருக்கிறான். நாமெல்லாம் முப்படி நீச்சல் போட்டுருக்கலையே அந்த மாதிரி. அப்ப இவங்க சத்தம் போட்டு பாக்குறாங்க. ஒரு வழியா சத்தம் போட்டு இவனை வெளியில கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப பீமனுக்குமே துரியோதனனுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கிறது, துவந்த யுத்தம் நடக்கிறது. அதே மாதிரி கதாயுதம் அடிச்சுக்கிட்டு 2 பேரும் பயங்கரமா போர் செய்யறாங்க. இவன் எங்க அடிச்சான்னாலும் துரியோதனோட இடத்துல டங்கு டங்குன்னு சத்தம் வருது. கல்லுல அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கல்லுல கதையை கொண்டு அடிச்சா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் வருது. இவன் அடிக்கவே முடியல. சாயங்காலம் வரைக்கும் அடிச்சு கடுமையான போர் செய்கிறார்கள். துரியோதனன் ஒண்ணுமே செய்ய முடியல. அப்போ பகவான் என்ன பண்றாரு, லேசா தொடையை தட்டி காமிக்கிறார். அவனுடைய உடம்புலே பலவீனமான இடம் எதுன்னு கேட்டா தொடைதான். அந்த தொடையில போட்டு அடின்னு சொல்லாம சொல்றாரு. உடனே பீமன் என்ன பண்றான், தொடையில ஓங்கி அடிக்கிறான். அடிச்ச உடனே அவனுடைய உயிர் இருந்து போச்சு. அப்படியே அடிக்கிறான். மாறி 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 தொடையில அடிச்சதும் பிறப்புறுப்புலையும் தொடையிலையும் போட்டு அடிச்சதும் அப்படியே துவண்டு போய் அப்படியே இறந்து போயிட்டான். அவனுடைய அந்திம காலம் முடிஞ்சது. இப்படி 100 புதல்வர்களோடு ஒட்டா 100 பேர் பிறந்தவங்களுடைய அந்திம காலம் எப்படி முடிஞ்சு 18ஆம் நாள்னா, யாருமே இல்லாம தன்னந்தனியாக போராடி இறந்து போய் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அடிச்சு உடன் பிறந்தவங்களை எல்லாம் அடிச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு அவனை இறந்துட்டான். அதுக்கப்புறம் எவ்வளவு கதை இருக்கு, பேசுவதற்கு நேரம் இல்லை. இப்ப நாம என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா மட்டும், பகவான் மாய கண்ணனாக ஏன் வந்தார், வெண்ணைகளை திருடி உண்டார், இதெல்லாம் பாக்குறோம். இப்போ
இந்த உலகத்திலே நமக்கு ஆணவ மலம், கர்ம மலம், மாயா மலம் 3 மலங்களோட தான் நம்ம பிறக்கிறோம். நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குதுன்னா ஆணவ மலம் இருக்குது. இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக கர்ம மலம், மாயா மலம் 2 மலத்தை பகவான் உருவாக்குகிறார். ஏன்னு பார்த்தோம்னா பகவான் ஏன் அவ்வளவு மாயைகளை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகமே ஒரு பெரிய மாயை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே மிகப்பெரிய மாயை. உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மாயைகள் தான். இந்த மாயை நம்மளை விட்டு போகணும்னா என்ன பண்ணணும்னா இதை விட இப்போ ஒரு பெரிய மாயை காட்டினா மட்டும்தான் இந்த சின்ன மாயை மறைஞ்சு போகும். இப்போ ஒரு சின்ன கோடு இருக்குது, அந்த கோட்டை சிறுசாகணும்னு என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டா தானே இந்த கோடு சிறுசாகும். அப்போ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மாயைகளை விட தான் ஒரு மிகப்பெரிய மாயை செய்ய வல்லவன் அப்படின்னு காட்டுவதற்காக பகவான் மிகப்பெரிய மாயைகளை செய்கிறார். அப்ப இந்த உலகத்து மாயைகள் மேல நம்ம மனசு போகாம பகவானுடைய மாயைகள் மேல நம்முடைய மனசு போகும் இல்லையா? அப்ப இதன் மூலமாக நம்ம எல்லாம் ஆட்கொண்டு நமக்கெல்லாம் முக்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலே நாம் மாயக்கண்ணனாக இந்த உலகத்துக்கு வருகிறார். ஃபர்ஸ்ட் திங். இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா அர்ஜுனன் என்ன பண்ணான், தன்னோட தேரை சாகித்யம் பண்ணக்கூடிய பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைக்கிறான். தன்னுடைய தேரை ஓட்டுவதற்கு உண்டான பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைக்கிறான். குருச்சேத்திர யுத்தத்துல தேரை ஒப்படைக்கிறான். நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கைங்கிற தேரை ஓட்டக்கூடிய பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைச்சு பகவானே சரணாகதி அடைஞ்சு அவருடைய திருவடிகளை சரணாகதி அடைஞ்சு பகவானே நீ என்ன நடத்தையோ நடத்து, என்ன நீ செய்யணும் விருப்பப்படுறியோ செய்ய, எதை கொண்டு எப்படி எந்த நேரத்திலே நீ நடத்த வேண்டும் என்று யோசிக்கிறாய் அதன்படியே நடத்து, என்னுடைய தேரை வாழ்க்கை தேரை நீயே ஓட்டிக்கொண்டு போ, உன்னை நான் சரணாகதி அடைகிறேன் என்று பகவான சரணாகதி அடைஞ்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கை தேரை பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா எல்லாமே நன்மையாக முடியும். பாண்டவர்களை காப்பாற்றுவதற்கு பாண்டவர்கள் பட்ட கஷ்டத்தை விட பகவான் பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம். அதை பத்தி சொல்வதற்கு நேரம் பார்த்தா இப்படி எத்தனையோ விஷயங்கள்ல எத்தனையோ இடங்கள்ல பகவான் அர்ஜுனனை மட்டுமில்ல பாண்டவர்களை காப்பாற்றி கொண்டே வருகிறார். அதனாலதான் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும். அப்போ தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பாற்றுவதற்கு பகவான் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் அனுபவிக்க தயாராக இருப்பார். தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் பகவானுக்கு உண்டு. அதற்காக எத்தனை விதமான துன்பங்களையும் அவர் அனுபவிப்பார். அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நாம அனுபவிக்கிற கஷ்டத்தை விட அதனால் பகவான் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் நம்மளை விட அதிகமா இருக்கும். நமக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை பகவான் கொடுத்துட்டானேன்னு நம்ம எப்பவும் நினைக்க கூடாது. நம்மை விட பல மடங்கு துன்பத்தை பகவான் அனுபவித்து நம்ம எல்லாம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பாற்றுவதற்கு பகவான் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டு தாங்கிக் கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதனால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னா யார் மேலே நமக்கு பகையோ கோபமோ வெறுப்போ எதுவுமே வராது. இதை மட்டும்தான் நாம் அன்றாடம் சிந்திக்க வேண்டும். பகவானுடைய திருவடிகளை சிந்தித்து நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வான்மொழி வளாது வைக்கும் மலைவளம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசை குரலாது வீழ்வில் வாழ்ந்து நான்மறை அரங்கள் ஓங்கி நட்டம் வேள்வி